அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். கன்னி துணையில்லாமல் வாழலாம், கணினி துணையில்லாமல் வாழ முடியாது என்கிற இன்றைய உலகத்தில் இன்றைய இளைஞர்கள் இணையத்தில் செலவழிப்பது பயனுள்ளதே பயன் இல்லை அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு மாலை பொழுதில் மிகச் சிறப்பாக பேச வந்துள்ள அத்துணை நண்பர்களுக்கும் நடுவர் திரு ராமசாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை குறித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றம் 1 மில்லியன் வியூஸ் பட்டிமன்றம். இது ஒரு இணையவழி நிகழ்வு. இது சரியாக 10வது நிகழ்வு. ஒவ்வொரு மாதந்தோறும் முதலில் ஒரு பட்டிமன்றம் வைத்து நடத்தி வந்தோம். இப்போது சரியாக ஒவ்வொரு மாதமும் 2 பட்டிமன்றம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏராளமான நல்ல உள்ளங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஃப்ரெண்ட்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட பேக்ரவுண்ட்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இந்த பேம்ப்ளெட் கிரியேட் பண்றதுல இருந்து, ப்ரௌசர்ஸ் கிரியேட் பண்றதுல இருந்து, ஒரு ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது, ஜூம் மீட்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது, நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது, இப்படி ஏராளமான மனிதர்கள் இதற்கு பின்னால் உழைத்து வர்றாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று இன்னும் பல தளங்களில், பல நேரடி தளங்களில் நாம் எல்லாரும் பேசணும் அப்படின்னு உங்க எல்லாரையும் வாழ்த்தி இந்த தளத்தை நடுவர் அவர்களிடம் நான் முறைப்படி ஒப்படைக்கிறேன். ஒப்படைப்பதற்கு முன்னால் நடுவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய நடுவர் ராமசாமி சார் இந்த தளத்திற்கு புதிதானவர் கிடையாது. ஏற்கனவே நமக்கு இதற்கு முன்னால் ஒரு பட்டிமன்றத்தை செய்து வந்திருக்காங்க. இன்னைக்கு அவருடைய 2வது பட்டிமன்றம். பேச்சாளர்களாகவும் நம்முடைய பட்டிமன்றத்துல வந்து பேசியிருக்காங்க. மிகச் சிறப்பான ஒரு மனிதர். சாதாரண ஒரு மருந்து விற்பனையாளர், மருந்து விற்பனை பிரதிநிதி என்கிற தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் ராமசாமி சார் அப்படின்னு சொன்னா ஒரு தேர்ந்த, உலகம் நன்கு அறிந்த ஒரு பயிற்சியாளர். ஏறத்தாழ 27 ஆண்டுகள் பயிற்சியாளர் அனுபவம் கொண்ட ஒரு மனிதர். 1999 ஜேசிஐல நேஷனல் ட்ரெயினர் பயிற்சியை முடித்த மனிதர். 2006 ரொம்ப விகரசா ட்ரைனிங் ஃபீல்டுல உலகம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய ஒரு மனிதர். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முன்னாடி கூட அவங்க வேறொரு நிகழ்ச்சியிலும் பயிற்சியாளராக பங்கு பெற்று நமக்கு வந்திருக்காங்க. குறித்த நேரத்திற்கு வரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மனிதர். ஏராளமான இணைய வழி நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறக்கூடிய ஒரு மனிதர். வாய்மை வல்லமை அப்படிங்கிற நிகழ்ச்சியை குறிப்பாக சொல்லலாம். ஏறத்தாழ 2100க்கும் மேற்பட்ட நாட்கள் தொடர்ந்து தங்களுடைய பதிவை செய்து வருகிறார்கள். அதுதான் அவர்களுடைய விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறதோட அடையாளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர்களை வாழ்த்தி இந்த பட்டிமன்றத்தை மிகச்சிறப்பாக நடத்தி தருமாறு கேட்டுக்கொண்டு அன்னாரிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. நன்றி ராஜன். 2வது முறை நாட்டாமையா வந்திருக்கிறேன். நிச்சயமா உங்க எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட வாங்கி அதை பேஸ் பண்ணி நம்ம தீர்ப்பு சொல்ல போறோம். இளைஞர்கள் இணையத்தில் செலவழிக்கக்கூடிய நேரம் பயனுள்ளதே பயனில்லையே அப்படின்னு பாக்குறச்சே, நான் இளைஞனா இருந்தப்போ எனக்கு என்ன கிடைச்சதுங்கிறத பார்க்கலாம். எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, அப்போ வந்து நான் ரேடியோல ரொம்ப நேரம் ப்ரோக்ராம்ஸ் கேட்டுட்டே இருப்பேன். அதுவும் ஸ்கூல் படிக்கிறச்சே வந்து எங்க அப்பா வந்து என்னை எழுப்புறதே வந்து அந்த ரேடியோ வச்சு ஆட்டி ஆட்டி தான் எழுப்புவார். காலையில 6 மணிக்கெல்லாம் அந்த அந்த வந்தே மாதரம் பாட்டுக்கும் போது நாங்கள் எழுந்திருந்தோம். ரேடியோவோட நிறைய தொடர்ந்து டிராவல் பண்ணோம். அதுலேருந்து அப்படியே நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகிற சமயத்தில் கூட மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக சாம்பிள்ஸ்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிற சமயத்தில் நான் என்ன பண்ணுவேன், ரேடியோவை பக்கத்தில் வச்சுட்டே தான் பண்ணுவேன். அது ஏதாவது ஒரு செய்தி காதில் வந்துட்டே இருக்கும். சிலோனில் அந்த சிலோன் ரேடியோஸ்லாம் கேட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டவங்க. அது மட்டும் இல்லை, எங்களுடைய பட்டிமன்ற பேச்சை ஆரம்பிக்கிறது, அதாவது அந்த பட்டிமன்றத்தில் ஈடுபாடு வரத்துக்கும் முக்கியமான காரணம் வானொலி தான். ஸோ அந்த மாதிரி வானொலியோட நாங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ண காலம் அது.
அது வந்து ஒரு காலம்னு சொல்ல, அதெல்லாம் அந்த காலம்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் தாண்டி இப்போ 2026 பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இணையத்துல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இணையத்தை வந்து நம்ம குறை சொல்றது நம்மளுடைய நோக்கம் இல்லை. அந்த இணையத்துல வந்து அதுல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றோமே, அது வந்து நம்மளுடைய படைப்பாற்றலை கம்மி பண்ணுதோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. இன்ஃபேக்ட் இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு நேஷனல் ட்ரெயினர் வந்து இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கிறார். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ஆஹ், நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியை வந்து மங்க வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த வகையில இதை நான் எப்படி பார்க்கறேன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கறேன். ஸோ அந்த வகையில இந்த இணையம் நமக்கு பயனுள்ளதா பயனில்லையா அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக ஒரு 6 பேர், பயன் உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 3 பேரும், இல்ல அது வந்து பயன் இல்லாதது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 3 பேரும் வந்திருக்கிறாங்க. ஆஹ் அவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி சில பேர் எல்லாருமே நீங்க பேசியிருப்பீங்க, இருந்தாலும் கூடுதலா சில தகவல்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பாடலாம், பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எங்களை வந்து உங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமா பதிவு செய்யலாம். அதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதி உண்டு. 6 நிமிஷம் பேசி முடிச்ச உடனே நான் வந்து ஆக அப்படின்னு சொன்னா, அந்த அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ள நீங்க சொல்ல வந்த கருத்தை கொஞ்சம் சுருக்கியோ இல்லை எங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சம்மப் பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் அந்த ஆகவேன்னு சொல்றேன்னா, நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்க டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்ல வந்த கருத்துக்களை மிஸ் பண்ணிடுவீங்க இல்லையா? அதனால அதுக்காக ஒரு அலர்ட்டுக்காக நான் கொடுத்தேன். ஸோ 6 நிமிஷம் தான் பேச போறீங்க. யூஸ்ஃபுல், அதாவது இணையத்துல மக்கள் இளைஞர்கள் செலவிடக்கூடிய நேரம் வந்து பயனுள்ளது அப்படிங்கிற தலைப்புல பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவகனி மேடம் வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து எங்க அக்கா இருக்க ஊர் உடுமல்பேட்டு, அதுல வந்து செவிலியரா இருக்காங்க. தொடர்ந்து நிறைய இணைய வழி பட்டிமன்றங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன். நட்புலரி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ரீட் ஃபோர்ட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பார்த்துருக்கிறேன். அவங்க தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டு வராங்க, நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ரொம்ப, அதாவது மக்களுக்கு சேவை செய்யறத வந்து ஒரு இதுவா எடுத்துக்கிட்டா கூட தன்னுடைய அறிவு வளர்த்து அது மூலமா பல பேருக்கு நல்ல விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுற சிவகனி மேடம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவங்க வரவேற்கலாம். அடுத்து அவங்க அணியிலேயே தருமபுரி அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடிய கவிஞர் திவாகர் சார் வந்திருக்கிறாரு. அவரும் வந்து பயனுள்ளது அப்படிங்கிற தலைப்புல பேச போறாரு. மூணாவது ஒரு சாரண ஆசிரியர், வணக்கம், அவருக்கு ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அடுத்தது சாரண ஆசிரியை. அதுக்கப்புறம் வந்து நிறைய தன்னுடைய குரல் வந்து அவங்க அவங்க பேசுற விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த குரல்ல வந்து அப்படியே அந்த வாய்ஸ் மாடுலேஷன் சொல்லுவாங்க பாருங்க, அதுல பல விஷயங்களை சொல்லி அது மூலமா சில கருத்துக்களை பதிவு பண்றதுக்காக வந்திருக்கிற ஜானகி மேடம். இவங்க 3 பேருமே வந்து பயனுள்ளது அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்காங்க. அவங்கள எல்லாரும் மீண்டும் ஒரு முறை கரவொலி கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்துமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது, இல்லைங்க, இது இணைய வழி வந்து நம்ம பண்றது வந்து நம்மளுடைய நேரத்தை தான் வந்து இளைஞர்களோட நேரம் தான் வேஸ்டா போகுது அப்படிங்கிறத பொருத்தி சொல்றதுக்காக ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணக்கூடிய முத்துலட்சுமி மேடம் ஒரு ட்ரெயினரா இருக்கிறாங்க, ஒரு ஸ்பீக்கரா இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் இணைய வழி மூலமா இப்ப பாருங்க, இணைய வழி வந்து யூஸ்லெஸ்ன்னு சொல்றவங்க, நான் ஒரு புக்கு பத்தி பேசுறச்சு அதுல இருந்து அந்த புக்கை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி அதுல இருந்து இல்ல இணையத்துல நல்ல விஷயமும் இருக்குங்கிறதையும் அவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப பேசுறச்சே அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க. முத்துலட்சுமி மேடம், அவங்கள ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுத்து வரவேற்றுலாம். அடுத்தது, இவங்களுக்கு வந்து அறிமுகமே தேவையில்லை. சீதா மேடம் வந்து ஆல்ரெடி நிறைய பட்டிமன்றங்கள்ல பேசி தன்னுடைய ஆழ்ந்த சிந்தனை மற்றும் நல்ல ஒரு 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 கம்பீரமா பேசி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் இந்த நேரத்துல வணங்கி மகிழ்கிறோம், வரவேற்கிறோம். அப்புறம் மூணாவது, யாராவது பேசுங்கப்பா, எல்லாரையும் நிறைய பேச வைக்கலாம்பா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டு, அதாவது சின்ன புள்ளி வச்சு அதுல இருந்து ஒரு பெரிய மாக்கோலம் போடணும்னு ஆசைப்படுறவர் இவர் தான், குமரி அனந்தன் அப்படின்னு நமக்கு எல்லாரும் சொன்னா. குமரி அனந்தனை பத்தி சொல்றச்சே அவர் குமரி, ஆனா தமிழ் அவ்வளவு அழகா விளையாடும். அதே மாதிரிதான் இந்த குமரிராஜன்ட்டையும் தமிழ் அழகா விளையாடுது. ரொம்ப
இந்த பட்டிமன்றத்துக்காக வந்து ரொம்ப மெனக்கடுறது நல்லா தெரியுது. எனக்கும் அவருக்கும் எப்படி பழக்கம்னா, நாங்க அந்த புக் ரிவ்யூ ஒன்று பண்ணுவோம். ஆர்எம்ஆர் நிக்கில் ஆர்எம்ஆர் பஞ்ச் ரீடர்ஸ் என்க்ளேவ்னு. அதுல புஸ்தகத்துக்கு போட்ட உடனே அவர் வந்து நான் கொடுக்குறேன் அப்படிம்பாரு. அதுல இருந்து அவருடைய தொடர்ந்து நான் பயணிக்கிறேன் அவர்கிட்ட. ஸோ அவரும் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அவர் சொல்ற மாதிரி அவர் டைரக்டர். அதனால அது மட்டும் இல்ல, டக்குன்னு ஆள் இல்லைன்னா மாத்திடுவார். இன்னைக்கே பாருங்க, ஒரு 2 பேரை வந்து மாத்தி இன்ஸ்டன்டா பண்றாரு. கையில நிறைய வச்சிட்டு இருக்கிறாரு. எப்போ வந்து ஒரு மாசம் ஒரு பட்டிமன்றம்ங்கிறது 2வது பட்டிமன்றம் வரைக்கும் போக ஆரம்பிச்சிருக்கோ, நம்ம வளர ஆரம்பிச்சிருக்கோம்னு அர்த்தம். அது நிச்சயமா பல விஷயங்களை தாண்டி ஒரு நேரலை பட்டிமன்றத்துக்கும் நம்மளை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிரைவரா, இந்த பட்டிமன்றத்தினுடைய ஓட்டுநரா குமரிராஜன் இருக்கார். அவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். சரிங்களா? இப்ப நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். இணையம் அப்படிங்கிறது, இளைஞர்கள் இணையத்துல செலவழிக்கக்கூடிய நேரம் பயனுள்ளது அப்படிங்கிற அணியில எங்க அக்கா இருக்கக்கூடிய உடுமல்பேட்டில் இருக்கக்கூடிய சிவகணி மேடமை அன்புடன் அழைக்கிறேன் பேச. சிவகணி மேடம் சார், அனைவருக்கும் அவங்கள ஸ்பாட் அவுட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பாக்குற தலைப்பு பாத்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு இணையம் பயனுள்ளதா அப்படிங்கிறது தான் கேள்வி. எல்லாருக்குமே இணையம் பயனுள்ளது அப்படின்னு சொன்னா ஒரு மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு எல்லாரும் எதுல இணைஞ்சிருக்கிறோம், இந்த பட்டிமன்றம் பேசுவதற்காகட்டும் பார்ப்பதற்காகட்டும், அதுக்கே முதல்ல வந்து இணையம் தான் வந்து வழி செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நூலகத்தை தேடி போய் அதுல மெம்பர் ஆகி ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து அதுல இருந்து நம்ம விஷயங்களை தேடி சென்றோம். இன்னைக்கு அப்படியா? அப்படி இல்லையே. நூலகமே நம் கைவசமா இருக்கு. அதாவது இணையம் இல்லாமல் எந்த ஒரு உலகம் இயங்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். எதிரணியினருக்கு வந்து சில விஷயங்களை கேட்கும்போது இந்த பக்கத்துக்கே வந்துருவாங்க அப்படின்னு தான் தோணுது. இப்ப பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். நம்ம வீட்டுல உள்ள போறதுக்கு எப்படி ஒரு கதவு முதல்ல நுழைவாயிலா இருக்கோ அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கைக்கு இணையம் அப்படிங்கிறது ஒரு நுழைவாயில் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அது கொடுக்கும் 1000 விடயங்களை அந்த மாதிரி இணையத்துல நம்ம தேடி போலாம். அதுக்கப்புறம் நம்ம வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வேலை வாய்ப்பை உருவாக்குறதாகட்டும், அப்புறம் நம்மளுடைய திறனை மேம்படுத்திக்கிறதாகட்டும், ஒருத்தங்க கிட்ட பேசுறதுக்கான தொடர்புகளை உருவாக்கிக்கிறது, இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இணையம் தான். இன்னைக்கு கல்வி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேரு யூடியூப்ல வந்து ஒரு சில நேரம் வந்து நம்ம படிச்சிருந்தாலுமே கூட புரியாத விஷயங்களை மீண்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப் வந்து நம்மளுக்கு மிகவும் உதவிகரமா இருக்கு. அதை தாண்டி நிறைய போட்டித் தேர்வுகள் எழுதுறதுக்கு அறிவு களஞ்சியம், நம்ம என்ன விஷயங்களை தேடி போறோம் அப்படின்னா அது சம்பந்தமான விஷயங்களை சற்று விரிவாகவே கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாருங்க, நம்மளோட திறமை. இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு திறமை இருக்கு அப்படின்னா அதை வச்சு நம்ம எப்படி வெளிவரோம், நான் யார் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றதுக்கான ஒரு கருவியே வந்து இணையம் தான். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ பேருக்கு பாட தெரியும், ஆட தெரியும், கவிதை எழுத தெரியும், சமைக்க தெரியும். எத்தனை திறமை இருந்தாலும் கூட நம்ம அதை எப்படி வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு நீங்க உங்க வீட்டுல இருக்கிற யாராவது போய் உங்களுடைய பெருமைகளை பற்றி சொல்லுவாங்களா? சொல்லுங்க. ஆனா இணையத்துல நீங்க ஒரு பதிவு போடுங்க, ஆனா மக்கள் பாராட்டுவாங்க பாருங்க. அதுக்கு பஞ்சமே இருக்காது. அவ்வளவு ஒரு வாழ்த்துக்கள் குவியும். ஏன்னா ஊக்குவிக்கிறதுக்கு இணையம் ஒரு காரணியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இன்னைக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட இணையம் எப்படி உதவுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் பிசினஸ் ஆகட்டும், புதுசா ஆப் டெவலப் பண்றதாகட்டும், ஒரு மியூசிக் கத்துக்கிறதாகட்டும், ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயங்களை சொல்லி தர்றது அப்படிங்கறது இணையத்து மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம போய் ஒரு பில்லு கட்டலாம் அப்படின்னு இன்னைக்கு பாருங்க, இப்ப இருக்கிற காலகட்டத்துல அடிக்கிற வெயில்ல வெளியில போக முடியுமா? நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இணையத்தை கையெடுத்து கும்பிடுவோம் நம்ம எல்லாருமே. ஏன் தெரியுங்களா? நம்ம வீட்ல இருந்தே நம்ம வந்து இபி பில் கட்டுறதாகட்டும், ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அதுக்கப்புறம் நம்ம ஒரு பொருள் வீட்டுக்கு நம்மளை தேடி வருது அப்படின்னா எப்படிங்க? கையில இந்த மொபைல் இல்லாம உங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது அப்படிதான் நம்ம சொல்லணும். அதாவது ஒரு உதாரணமா சொல்லுவாங்க தெரியுங்களா?
அவனின்றி எதுவும் அசையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளோட இதயம் துடிக்கிற மாதிரி நம்மளோட இணையம் வந்து நம்ம கைவசம் இருந்துட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட உலக அறிவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒண்ணும் இல்ல நம்ம இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை நொடியில நொடியில கையில கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்க்குது அப்படின்னு சொன்னா அந்த இணையத்தை நம்ம மெச்சி நம்ம ஏத்துக்கணுங்க. ஆனா சொல்லலாம் இந்த இணையத்தினால நம்மளுக்கு பயன் என்ன இருக்கு அப்படின்னா அத பையனா பார்க்கும்போது மட்டும்தான் அது என்ன அப்படிங்கறத நம்ம உணர முடியும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா? இந்த உணர்வு அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம போயிட்டு இருப்போம் வெளியில. அந்த நேரத்துல ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறக்கு அந்த மொபைல் பயன்படும் பாருங்க. அப்ப நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்க. அந்த உணர்வுகள் வந்து இந்த இணையத்தினால மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குது. புதுசா ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, தெரிஞ்ச விஷயத்துல இருந்து இன்னும் மேம்படுவதற்கு இணையம் ஒரு முக்கியமான வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கிற பண்பாடாகட்டும், நம்ம நாட்டுல இருக்கிற கலாச்சாரம் ஆகட்டும், இதெல்லாம் நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னா, இணையம் இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தங்க நாட்டுல எப்படி இருக்காங்க, அதெல்லாம் நம்ம தெரியறதுக்கு என்ன காரணம்? சொல்லுங்க. இணையம் இல்லைன்னா, இன்னைக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வறுமையாகட்டும், பஞ்சத்துல இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு ஒரு கிரேட்ஃபுல்லா இருக்க வேண்டியது அப்படிங்கிறதையும் நம்ம இணையம் வந்து நம்மளுக்கு கத்துக் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அறிவியல் முன்னேற்றம். அறிவியல் முன்னேற்றம் சொல்லும்போது, நம்ம பெருசா ரொம்ப எடுத்துட்டு போகணும்ட்டெல்லாம் இல்ல. சின்ன சின்ன விஷயங்களையும் நம்மளுக்கு கையளவுல எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது இந்த இணையம் வந்து நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கு. அப்புறம் நம்மளோட மருத்துவத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த உதவி அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே எல்லா இடத்துலயுமே உதவி செஞ்சுட்டே தான் இருக்கோம். ஆனா, ஒருத்தங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த குழந்தைக்கு வந்து நீங்க உதவணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரே ஒரு மெசேஜ் தான். அந்த மெசேஜுக்கான காஸ்ட் கூட நம்ம செலவழிக்கிறோமோ இல்லையோ, ஆனா அதுக்கு குடுக்கக்கூடிய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என் குழந்தைக்கு உதவி செய்தவங்க எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னூட்டம் போடுவாங்க பாருங்க. சார் கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க பேசுங்க. அ, அ. அந்த அந்த இடத்துல வந்து இணையம் எப்படி நம்மளுக்கு உதவுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவசரத்துல ஒருத்தங்களுக்கு பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது, ஒரே ஒரு மெசேஜ் தான் நம்ம போடுவோம். அதுல வந்து எத்தன பேர் என்னோட பிளட் ஓ பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. சோ அந்த ஒற்றுமையெல்லாம் வந்து எப்படி வருது? அதாவது ஒரு சமூகத்துல இருக்கிற மக்களை இணைக்கக்கூடியதா இணையம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஒரு சமூக சேவை செய்யறதுக்கு கூட இணையம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு மரம் நட்டு வைக்கணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் தான் போடுறோம். மக்கள் கூட்டம் வந்து எப்படி இணைந்து அதுக்கு ஒரு புரட்சியா ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றிணையறாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம இணையத்தின் மூலியமா மட்டும் தான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு அ பய பசங்ககிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், "தம்பி படிக்கிறியா?" அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. "தம்பி உனக்கு வைஃபை கனெக்ஷன் கரெக்ட்டா இருக்கா? நெட் எல்லாம் கரெக்ட்டா வருதா?" அப்படின்னு தான் நீங்க கேட்கணும். ஏன்னா, அது இல்லாம பசங்கனால படிக்க முடியாது. அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு நீங்க கூட இருக்கீங்களோ இல்லையோ, ஆனா உங்க அந்த மொபைல் வந்து தம்பி கையில இருக்கும்போது, அதுவே அவனுக்கு ஒரு பெரிய பலம் மாதிரி இருக்கும். நீங்க அதாங்க வெளியில பயமாவும் போயிடுறீங்க. இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, அந்த இணையம் ஒரு கத்தி மாதிரிங்க. உங்க கத்தி வந்து ஒரு மருத்துவர் கையில இருந்துச்சுன்னா, எப்படி நம்மளுக்கு உதவுதோ, அது மாதிரி தான் இணையத்த நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ, அதை பொறுத்து தான் இணையம் வந்து பயனுள்ளது அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இணையம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது, எல்லாத்தையும் இணைய வைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பேர்லயே. அதை தாண்டி இணையம் வந்து ஒரு வீழ்த்தும் கருவியே கிடையாது. நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் அடிமை ஆயிட்டாங்க, அடிமை ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடிமை ஆகுறது கிடையாது. அது வந்து நம்மள வந்து விழித்தெழச் செய்யும் ஒரு கருவி அப்படின்னு நம்ம நெனச்சுட்டோம்னா, நம்ம அதிலிருந்து மீள மாட்டோம். அதுதான் உண்மை. நம்ம வந்து எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம நேர்மறையோ உபயோகப்படுத்தணும்னா, ஆக அதனுடைய பலன் நிச்சயமா வெற்றியா தான் இருக்கும். ஆக, இணையம் ஒரு இதய துடிப்பை போன்றது என்று என் உரையை இன்னும் முடித்துக் பேசலாம். இன்னொரு கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லணும்னா சொல்லலாம். இன்னும் வாய்ப்பிற்கு ஒரு சில நன்றி. ரைட் ரைட். ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆஹ், அந்த யூடியூப் சேனல் பத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிளட் டொனேஷன் பத்தி சொன்னாங்க. அந்த பிளட் டொனேஷன் பத்தி சொல்றச்சே தென்கட்சி கோ சுவாமிநாதன்ட்டு யாரோ முன்னாடி கேட்டாங்களாம். ரேடியோ நீங்க சொல்றீங்களே நிறைய பேர் கேட்கறாங்களா அப்படின்ட்டு. அப்ப அவர் சொன்னாராம், இதனுடைய தாக்கம் உங்களுக்கு தெரியாதுங்க, உண்மையில நடந்த நிகழ்ச்சி ஒன்று சொல்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அவர் வந்து
கொடைக்கானல் இதுல பண்பலையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறச்சே ஒரு நியூஸ், அதாவது வரிசையா பாடல்கள் போடுறாங்க. முதல் பாட்டு போட்டு முடிச்ச உடனே அவருக்கு ஃபோன் ஒன்று வருது. இந்த மாதிரி ஒரு பஸ் ஆக்சிடென்ட், நார்த் இந்தியாவிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பிளட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண சொல்றாங்க. சரின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு முடியுது. இவருக்கு டவுட்டு வந்து யாரா கேட்டு வந்தாங்களா இல்லையான்னு தெரியல, யோசிச்சுட்டே இருக்கிறாரு. திரும்பவும் இன்னொரு தடவை சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு முடிஞ்ச உடனே இவருக்கு ஃபோன் வருது. இதுக்கு மேல யாரும் வர வேணாம்னு சொல்லுங்க, நீங்க கேட்ட நியூஸை கேட்டு எங்களுக்கு பிளட் எவ்வளவு தேவையோ அதையும் தாண்டி நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்த பாட்டு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு தேவையான பிளட் கிடைச்சிருச்சுங்க அப்படின்னு சொன்னாராம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்ல வந்த செய்திகளே திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் நம்ம கொடுக்குது. அதனால சிவகணி மேடம் சொல்ற மாதிரி இந்த இணையத்துல வந்து புதுசா நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாலும் இல்ல இது பயன் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் தயாரா இருக்கிறாங்க முத்துலட்சுமி மேடம். அவங்கள உங்கள் சார்பாக வணங்கி வரவேற்கிறேன். வாங்க மேடம். அவங்க சார்பான்னு தான் சொன்னேன். அதனால இது வரைக்கும் நான் சொன்ன பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அது இட் ஹோல்ட்ஸ் குட் ஃபார் இவங்களுக்கு. நம்ம சிவகணி மேம் சொன்ன பாயிண்ட்ஸ் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இப்படிதான் ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்க மேடம். தேங்க்யூ சார். எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதுவே அன்று வேறொன்றும் அறியேன் பராபரமே. அனைவருக்கும் வணக்கம். அவையூர் அனைவருக்கும் வணக்கம். இணையம் இளைஞர்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு அவங்க அணி சொல்றாங்க. பயனற்றது என்ற அணியிலிருந்து நான் பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு இணையம் எப்படி உள்ளதுன்னு சொல்றாங்களோ, நாங்க பயனற்றதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இணையங்கிறது ஒரு கடல். அந்த கடல்ல முத்து குளிக்கலாம், இல்லைன்னா நம்ம சேர்த்தவாறு இறைச்சிக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்ண போறோங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதுல எதை பண்றாங்க அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவங்க பயன் உள்ளதுன்னு சொல்றாங்க. ஆமா, பயன் இருக்கிறது தான். ஆனா பயனற்றதுன்னு நான் சொல்றேன். ஆனா பயன் உள்ளது. யாருக்கு பயன் உள்ளது? விளம்பரதாரர்களுக்கு, யூடியூபர்ஸ்க்கு, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இணையம் பயனுள்ளதா இருக்குது. ஆனா இளைஞர்களுக்கு பயனுள்ளதா இருக்குதா அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதம். அவங்க எதுக்கு நிறைய நேரத்தை செலவழிக்கிறாங்க? இணையத்தை பயன்படுத்துறதுனால அவங்களுடைய வேல்யூஸ் ஆட் ஆகணும். ஆனா ஆட் ஆகுறதுக்கு பதிலாக இங்க மைனஸ் ஆயிட்டு இருக்குது. பயன்தரா மரம்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பயன் தரும் மரமா இருக்கணும்னா நாங்க விரும்புறோம். ஆனா அவங்க பயன்தரா மரமாக ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தை தான் நாங்க தெரிவிக்கிறோம். எல்லாமே இணையத்தை யூஸ் பண்ணி, ஏஐ யூஸ் பண்ணி கட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லி லைஃபையே ஷார்ட்டா எல்லாமே ஷார்ட்னு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல திங்கிங் ப்ராசஸ்ங்கிறதே அங்க அடி வாங்கிடுது. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஏமாற்றம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. திருவள்ளுவர் குறள்ல சொல்லியிருக்காங்க, சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. குறள் 671. இந்த குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, எதை நம்ம முடிவு பண்ணாலும் நல்லா ஆராய்ந்து ஒரு முடிவை எடுக்கணும். ஆனா அந்த ஆராய்ந்து எடுத்த முடிவை செயல்படுத்துறதுல நேரம் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை எதுக்கு சொல்றோம்னா, நம்ம ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையை ஆராய்ஞ்சு எடுக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னாங்க. இப்ப மெய்ப்பொருள் காண்பது அரிதாவே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இணையத்துக்கு அடிமையாகி அதுல காட்டுறது எல்லாமே உண்மைன்னு நினைச்சு நம்பி ஏமாந்துடுறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டா டிஜிட்டல் ஸ்கேம், டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் ஸ்கேம் எல்லாமே சொல்லலாம். இணையம் நம்ம கையில இருக்கிறதுனால என்ன ஆகுது, டக்குன்னு எதை பார்த்தாலும் அப்படியே அந்த இதுல ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து அதே அந்த அடிமை மோகத்துல எதை வந்தாலும் டக்குன்னு டச் பண்ண வேண்டியது. அப்படி ஒரு மெசேஜ் வரும், டக்குன்னு போய் லிங்கை கிளிக் பண்ணுவாங்க, அவ்வளவுதான், பேங்க் டெபாசிட் காலி. அடுத்த நிமிஷம் நம்ம கோடீஸ்வரன்ல இருந்து பிச்சைக்காரன் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு அதுல இது நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. அதை யோசிக்க கூட நமக்கு பொறுமை இல்லாத அளவுக்கு இன்ஸ்டாகிராம் நம்மளை அடிமை ஆக்குது இளைஞர்களை. இப்போ உலகத்துல வார் நடந்துட்டு இருக்குது. அந்த வார் நடக்கும்போது இதுல எந்த இன்ஃபர்மேஷன் உண்மை, எந்த இன்ஃபர்மேஷன் பொய்ன்னு கூட நமக்கு பங்கு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, பகுத்து பார்க்க முடியாத அளவுக்கு இன்ஃபர்மேஷன் உண்மை மாதிரியே போலி நியூஸ் வந்துட்டு இருக்குது. அதுவும் இணையத்துல தான் வருது. இதை பார்த்து ஒரு தாய் பரிதவிச்சு போய் அவங்க புள்ள கால் பண்ணவே இல்லை,
ஆனா இங்க ஏன்னா 24/7 சேனல்ல துபாயில அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவங்க 2 நாளா தூங்காம போட்டு பதச்சு கண்ட இதெல்லாம் கடைசியில் அவங்க பையனுக்கு கால் பண்ணி கேட்டா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லம்மா, எல்லாம் நல்லாதாம்மா இருக்குது, ஏமா இதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு ஃபேக்ட். இந்த மாதிரி இருக்கும்போது இணையத்தை எந்த அளவுக்கு சார் நம்புறது? நம்ம வந்து இப்போ ஆக்சுவலா நம்ம இன்ஸ்டாகிராம் பாக்குறாங்க, ரீல்ஸ் பாக்குறாங்க, அதுல எப்படி டக்கு டக்குன்னு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வராங்க. அதுக்கு பேர் வந்து என்னன்னா ஃபாஸ்ட் ஸ்க்ரோல்னு சொல்றது. ஒரு போனை வந்து 30 மினிட்ஸ்க்கு மேல நம்ம கண்டினியூஸா யூஸ் பண்ணா நம்ம பிரெயின் டேமேஜ் ஆயிடும். அதுல வந்து அதுக்கு பேர் பாப்கார்ன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ரேபிட் கண்டென்ட் கன்சம்ஷன். இது வந்து எதை தாக்குதுன்னா அட்டென்ஷன் ஸ்பேன். நம்ம வந்து இதை நம்ம ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து குறையும். நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எந்த இதுலையுமே நம்மளால ஃபோக்கஸ் பண்ணி கவனிக்கவே முடியாது. இப்போ அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டீச்சர் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பேசினா அந்த குழந்தையால கிளாஸை கூட கவனிக்க முடியாது. ஏன்னா மொபைல் அடிக்ஷன் வந்து அந்த அளவுக்கு உங்க பிரெயினை டேமேஜ் பண்ணுது. ஒரு நாளைக்கு கடவுள் வந்து நமக்கு 86,400 மணி நேரத்துக்கு கொடுக்குறாங்க, 400 நொடிகள் கொடுக்குறாங்க. ஆனால் அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து இப்படி ஒரு 3 to 5 hours ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, இளைஞர்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மொபைல் டைம் வந்து 3 to 5 hours. அப்படி அதை யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், லாஸ் ஆஃப் ஸ்லீப், பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 60% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது டேட்டா. இதுக்கு வந்து ஒரு புக்கே எழுதியிருக்காங்க, கால் நியூபோர்ட்ங்கிற ஆத்தர் வந்து, டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னு. அந்த புக்ல அழகா அவர் கொடுத்திருக்காரு, ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் வந்து 40% குறைகிறதாம் இணையத்தை பயன்படுத்தும் போது. ஸோ நம்ம இன்டர்நெட் நெட்டுன்னு சொல்றோம். அந்த நெட்ல N ஃபார் நோ பர்பஸ், E ஃபார் எம்டி லேர்னிங், T ஃபார் டைம் ட்ராப். நம்ம எதுக்கு பார்க்குறோன்னே தெரியாம பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு கடைசியில் எந்த ஆக்ஷனும் எடுக்காம நான் அதில் வந்து யோகா இப்படி பண்ணணும், சமையல் அப்படி பண்ணணும், 1000 யூடியூபர்ஸ் 1000 சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பார்க்கும்போது நடுராத்திரி 1 மணி ஆயிடும், இழுத்து மூடி தூங்கிட்டு இதில் மிட் நைட் பிரியாணி வாங்கி இது சாப்பிட்றாங்க சார். நைட்டு இழுத்து மூடி தூக்கமே வரமாட்டேங்குதுறாங்க சில பேர். அதான் அதுக்கு மிட் நைட் பிரியாணி வாங்கி நைட்டு 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து எனக்கு அது வந்துடுச்சு இது வந்துடுச்சுன்னு டாக்டர்கிட்ட ஓடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இணையம்ங்கிறது நம்மளுடைய கையில அப்ப இருக்க எல்லாரும் பிழைக்கிறாங்கல்ல, இணையத்தினால இணையம் வந்து பாக்குறதுனால டாக்டர் பிழைக்கிறாரு, பிரியாணி கடைக்காரங்க பிழைக்கிறாங்க. அவங்க எல்லாம் பழைப்பாங்க, ஆனா இளைஞர்கள் பழைக்க மாட்டாங்களே, அவங்க லைஃப் வீணாயிடுவே. அதுதான் என்னோட கவலை சார். நம்ம ரைட் கையில ரைட் ரைட். இருக்கிறது இணையங்கிறது ஒரு கத்தி மாதிரி. அதை வந்து நம்ம காய்கறி நறுக்க யூஸ் பண்றோமா இல்ல நம்ம கையவே நறுக்கிக்க போறோமா அப்படிங்கிறது தான் இதுல கேள்வியே. அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் நிறுத்திட்டு டிஜிட்டல் டீடாக்ஸுங்கிறத வாரத்துல ஒரு நாளாவது செயல்படுத்துங்க அப்படிங்கிறது தான் என்னோட இது. அவங்க சிவகணி மேம் பேசும்போது சொன்னாங்க, இது வந்து இணையம் வந்து நம்ம எல்லாருக்கும் தொடர்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு. அந்த தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து முதல்ல வீட்டுக்குள்ள நம்ம பேசி பழகினா தானே அப்புறம் பொதுல வந்து பேசுறதுக்கு ஒரு இதுவே இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பையே கெடுத்து 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேரும் 3 ரூம்ல இருந்துட்டு மெசேஜ்ல பேசிக்கிறாங்க, ஃபேமிலிக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்கிறாங்க. அந்த குரூப்புக்குள்ளேயே வந்து நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேனான்னு கேட்டுக்கிறாங்க. தகவல் பரிமாற்றம் எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள இருக்குதுன்னு இதை பார்த்தாலே தெரியுது. நீங்க சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, கேஸ மூடிட்டியான்னு கேக்குறாங்க, அந்த மெசேஜ் அடுத்த நாள் தான் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்களுடைய போன் நம்பரே ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய மெமரி லாஸ்க்கு காரணமானதும் இந்த இணையம் தான். அதனால இப்போ வந்து திறமையை வளர்த்துக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஆனா அந்த கிளாஸஸ் எந்த அளவுக்கு வெற்றிகரமா இருக்குங்கிறது தான் கேள்வி. அதுல பாதி நேரம் ஆடியோ வேலை செய்யலைங்கிறான், வீடியோ வேலை செய்யலைங்கிறான். டீச்சர் ஏதாவது கேள்வி கேட்டா டைரக்டா இருந்து டீச்சர் கேள்வி கேட்டாலே டிமிக்கி கொடுக்குற பசங்க ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கொஸ்டின் கேட்டா ஆன்சர் தெரியலன்னா ஆடியோ ஆஃப், டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. கிளாஸை கட் பண்ணிட்டு ஊரை சுத்தணும்னா வீடியோ ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பழக்கப்படுத்துறாங்க சார். ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்குது. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, டார்க் வெப் ஆக்டிவிட்டின்னு நீங்க கூகுள்ல போய் போட்டு பார்த்தீங்கன்னா 57% இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு இணையத்தை பயன்படுத்துறாங்க. சைபர் கிரைம், டிராஃபிக்கிங், டேட்டா ஸ்டீலிங், இது எல்லாமே வந்து 20% சைபர் கிரைமை யூஸ் பண்ணியே பண்றாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து 5 lakh யூசர்ஸ் வந்து இந்த டார்க் வெப்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு 5 lakh யூசர்ஸ். அதுவும் இளைஞர்கள் இதை யூஸ் பண்ணாங்கன்னா நாட்டினுடைய எதிர்காலமும் இந்த உலகத்தினுடைய எதிர்காலமுமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அதனால இளைஞர்கள் இணையத்தை பயனற்ற முறையில் செலவு செய்கிறார்கள். அதை பயனுள்ள முறையில் செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நல்லா ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். அருமையா பேசியிருக்காங்க. ஏகப்பட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட்
அந்த முதல்ல பேசின அந்த பட்டிமன்றத்துக்கும் இப்போவுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஆனா 2 பேருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து டபுள் எட்ஜ்டு வெப்பன், இது ஒரு கத்தி மாதிரி அப்படிங்கறத 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொன்னது குறள் சொன்னாங்க, மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது, மெய்ப்பொருள் காண்பது அறிவு அரிது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மொபைல் அடிக்ஷன் இந்த இதெல்லாம் வந்து இதே மொபைல்ல தான் நல்ல விஷயங்களும் இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் மொபைல்ல ஸ்பெண்ட் பண்றீங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டிஜிட்டல் வெல்பீயிங் ஆப்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சில பேருக்கு தெரியும். ஆனா இப்ப பின்னாடி வரவங்களுக்கு பேசுறவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நீங்க சொன்ன பல விஷயங்கள் வந்து உண்மை. ஆக்சுவலா சைபர் கிரைம் அது மட்டும் இல்ல, நீங்க எந்த விஷயத்த முதல் தடவை பார்த்து ஒரு லைக் கொடுக்குறீங்களோ உங்களையும் அறியாம அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சம்பந்தமான செய்திகளே வரும். உதாரணமா நான் வந்து இப்போ ட்ரெண்டிங் கவர்னர் பாத்ரூம் போனாரா, கவர்னர் ஃப்ளைட்டை பிடிச்சாரா அப்படின்னா எனக்கு எல்லா கவர்னர்ஸும் என்ன பண்றாங்களோ அது எல்லாமே மெசேஜா வந்துட்டே இருக்கும். கிரிக்கெட்ல ஐபிஎல்ல இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ்னு ஒரு மேட்ச் பார்த்தேன்னா அது பத்தியே நிறைய தகவல்கள் வரும். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல இது நான் ஒரு பாலிஷ்டா சொல்லிட்டேன். சில பேர் வந்து வேண்டாத விஷயங்களை முதல் தடவை போறச்சு அவங்களுக்கு அது சம்பந்தமான செய்திகளையே வந்து இணையம் வந்து புஷ் பண்ணுங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு மனிதன் வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கறத தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது. மொபைல வந்து ஐ மீன் இணையத்தை வந்து இளைஞர்கள் எவ்வளவு நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளவு நல்லா புதுசா கிரியேட்டிவா பண்றாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தர்மபுரியை சேர்ந்த கவிஞர் திவாகர் ரெடியா இருக்காரு. வாங்க திவாகர் சார், அவருக்கு ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். திவாகர் சார் ஸ்டார்ட் பண்ணலாம். மைக் மைக் மியூட். ஆ நீ பேசுறது விட்டு விட்டு கேக்குதே திவாகர் சார், நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குறது. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஆடியோ வீடியோ வேணா கட் பண்ணி பேசி பாருங்க. இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குது. ரைட், இப்ப சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சித்திரமும் கைப்பழக்கம், ஆ. செந்தமிழும் நாப்பழக்கம். என் நாவில் குடிகொண்ட அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவர்களிட்ட இந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எனது வணக்கம். இளைஞர்கள் இணையத்தில் செலவழிப்பது பயனுள்ளதே அப்படிங்கிற தலைப்புல நான் பேச வந்திருக்கிறேன். காசி நகர்ப்புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம்னு அன்னைக்கு பாரதி பேசினாரு. இன்னைக்கு காசி நகர்ப்புலவர் போறது காஞ்சியில இல்லைங்க, உலகத்துல எந்த மூலையில இருந்து பேசினாலுமே கேட்கலாம் என்கின்ற நிலை வந்திருக்கிறது. எனக்கு முன்னாடி அம்மா பேசினாங்க, ஏதோ மருத்துவ குறிப்பு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அது அதை சாப்பிட்டா அப்படி நோய் வரும், இதை சாப்பிட்டா இப்படி நோய் வரும், அதை பாத்தீங்கன்னா இப்படி நோய் வரும். இன்ஸ்டாகிராமும் பேஸ்புக்கும் தான் இணையம் அப்படின்ற நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் போல் இருக்குது. எப்ப பார்த்தாலும் ஸ்க்ரோல் பண்றது, ரீல்ஸ் பாக்குறது, இதையே தான் பேசுறாங்க. ஆனா இணையம் என்பது ஏற்பட்ட பலனை கொடுத்திருக்கிறது. ஏதோ அந்த காலத்துல சொல்லுவாங்க, அந்த திருவிளையாடல் ஒரு கதை உண்டு. அம்மா அப்பாவை யாரு முதல்ல சுத்திட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் மாம்பழம் கிடைக்கும்னு. விநாயகர் வந்து அம்மா அப்பாவே சுத்துவாரு, முருகர் வந்து உலகத்தை சுத்துறன்னு மயில பிடிச்சு போவாரு. ஆனா கடவுள் கூட உலகத்தை சுத்தி பார்க்கணும்னா மயில பிடிச்சு போக வேண்டிய காலகட்டம் இருந்துச்சு அந்த காலத்துல. இன்னைக்கு நான் வீட்டுல உட்கார்ந்து சுத்தி என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்க முடியுன்ற தந்தது இந்த அறிவியல். என்னமோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம், அறிவியல் கண்டுபிடிப்புகளுள் இணையம் ஒன்று. அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்துகிறோம் என்கின்ற நம்பிக்கை முதல்ல நமக்கு இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அறிவியல்ல இருந்து ஆன்மீகம் வரைக்கும் எல்லாமே அந்த இணையதளத்துல நாம கற்றுக்கொள்ள முடியும். முன்பெல்லாம் நாம் ஒரு கட்டுரைக்கு ஒரு குறிப்பெடுக்க வேண்டும் அல்லது ஒரு மேடை பேச்சுக்கு ஒரு குறிப்பெடுக்கணும்னா நூலகத்துக்கு போகணும். நூலகத்துக்கு போய் நூலை வாங்கி எழுதி அந்த குறிப்புகளை எடுத்து கொண்டு வந்து நம்ம இங்க பேசணும். ஆனா இப்ப அப்படி இல்லை. அப்படியே உட்காந்து கூகுள்ல தட்டி பார்த்தா ஈஸியா பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஏதாவது ஒரு கட்டுரை போட்டின்னு வச்சுட்டோம்னா அவன் என்ன தவறாக இருந்தாலும் சில டைம்ல சாட் ஜிபிடியை பார்த்துட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி உலகம் வந்து ரொம்ப மிக சுருங்கி கொண்டிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம பயப்படுத்தக்கூடாது. இதை அதை சாப்பிட்டா இது அப்படின்னா ஒரு மருத்துவ குறிப்பு மாதிரி நம்ம பேசுவது வந்து சரியானதாக இருக்காது. தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்ற அந்த ஜல்லிக்கட்டு புரட்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய புரட்சி என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி ஆர்கனைஸ் செய்யப்பட்டதுன்றத நம்ம இங்க இருக்கிற எதிரணி நண்பர்கள் நன்கு ஒரு முறை கூகுளில் நல்லா சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா
எல்லா தொழில்களுமே முடங்கி இருந்தன. யாருமே வெளியில வர முடியாத என்ற சூழ்நிலை இருக்கு. கல்வி கூட முடங்குகின்ற ஒரு நிலை இருந்தது காலத்துல. அந்த இணையவழி கல்வி அப்படிங்கிறது வந்து மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு. மக்களுக்கு மிக நல்ல ஒரு பயனை கொடுத்ததை நம்ம மறுத்துட முடியாது. இப்ப ஐடி துறையில வேலை செய்யறவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுல இருந்தே பணி செய்யலாம், இருந்த இடத்துல இருந்தே பணி செய்யலாம். சிலர்லாம் பாத்தீங்கன்னா டிராவல்லே வந்து பணி செஞ்சுட்டு போவாங்க. பாத்தீங்கன்னா சின்ன ஒரு செல்போனை வச்சுக்கிட்டே அவங்க வந்து பணி செய்துட்டு போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வந்து இந்த இணையதளம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. சரி சார், கண்டக்டர் வந்து மகாபாரதத்துல ஒரு நிமிஷம், எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டக்டர் வந்து டிக்கெட் வாங்குங்கன்னு சொன்னா கூட வந்து வாங்க மாட்டேன்றாங்க சார். கிட்ட வந்து கண்டக்டர், ஐயா அந்த காதுல இருக்கிற போனை எடுங்க ஐயா, டிக்கெட்டை வாங்கிட்டு பேசுங்கய்யா அப்படின்றாரு. அடுத்தவங்க அவங்களையும் வேலை நல்ல பார்க்க விடணும் இல்ல. என்னன்னு இப்ப என்ன பாத்தீங்கன்னா ஐயா, அவங்களோட வேலை அந்த அளவுக்கு பழுவா இருக்குது. பாவம் அவங்களுக்கு வந்து இந்த 24 அந்த வேலையை செய்துகிட்டே பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த மாதிரியான தவறுகள் நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பெரிய தவறு இல்ல. மகாபாரதத்துல தர்மன், அதாவது முதல்ல துரியோதன நகர்வலம் போனான். எல்லாமே கெட்டவங்க அப்படின்னு வந்து சொன்னான். தர்மன் நகர்வலம் போனாரு. எல்லாருமே பாக்குற எல்லாருமே நல்லவங்க, நல்லா இருக்கிறாங்க, யாருமே எந்த தவறும் செய்யல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஹலோ, பேசுங்க பேசுங்க, அந்த கேக்குதுங்க. மாதிரி நம்ம பாக்குற கண்கள்ல நமக்கு இருக்குதுங்க. அதை விட்டுட்டு நாம இது தவறாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற இதுல வந்து பேசக்கூடாது. அதாவது மோசடிகள் எல்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. மோசடிகள் நடைபெறும், அது நடைபெறும். நம்ம பேராசை ஒரு காரணமா இருக்கா இல்லையா? அதுல நம்ம பேராசையோட இருக்கும்போது அந்த மோசடிகளுக்கு நம்ம அடிமையாகி விடுகிறோம். அதுதான் நம்ம செய்கிற தவறுகளை தவிர இணையத்தில் எந்த தவறும் நடைபெறுவதில்லை. இப்ப ஆங்கிலம் கற்பது கூட யூடியூப்ல கத்துக்க முடியும். யூடியூப்னு சொல்றாங்க. ஆனா யூடியூப்ல வந்து ஆங்கிலத்தை நம்மளால கற்றுக்கொள்ள முடியுது. அதை கத்துக்கிட்டு அதை ஆங்கிலத்துல பேச முடியுது. சிலம்பக்கலை போன்ற பழங்காலத்து கலைகள் எல்லாம் வந்து இப்ப யூடியூப்ல பார்த்தே கத்துக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. சைக்கிள் ஓட்டுறது கத்துக்க முடியுமா சார்? சைக்கிள் வந்து இணையத்துல கத்துக்க முடியாதுங்க, நம்ம தான் ஓட்டி கத்துக்கணும். ஆனாலும் அதை எவ்வாறு அதை பாதுகாப்பாக ஓட்ட முடியும் அப்படிங்கறத கூட இணையத்துல கண்டிப்பா சொல்லுவாங்க நமக்கு. பரவாயில்ல, இணையத்துக்கு நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வாழ்த்துக்கள் மருத்துவ வாழ்த்துக்கள். குறிப்புகளை என்ன பாத்தீங்கன்னா, இந்த மருத்துவ குறிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உடல் பருமன் சிலர் வந்து ஃபேக்கா சொன்னா கூட அதை பல இடங்களில் செக் பண்றதுக்கு இந்த கூகுள்லாம் உதவியா இருக்குது. யூடியூப்ல தவறா போட்டாங்கன்னா நம்ம அதை எடுத்து இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கறத நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்ப எல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம நிறைய மருத்துவ குறிப்புகளை எங்க போய் டாக்டர் போய் கேட்கிறோம்? இப்பெல்லாம் எல்லா மருத்துவ குறிப்பையும் எடுத்து பாத்துக்கிறோம். உடல் பருமனா இருந்தா என்ன செய்யலாம், காலையில தலைவலி வந்தா என்ன செய்யலாம், ஒரு டாக்டரே வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி இருக்குது இப்பெல்லாம். அதனால நம்ம எடுத்த உடனே இணையம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நமக்கு தோன்றதே அந்த இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் அப்படிங்கிறது முதல்ல தவறானது. அவற்றை தாண்டி இந்த இணையம் என்பது பறந்து விரிந்த உலகத்துல ஏகப்பட்ட இருக்குது. அறிவியல் கண்காட்சி உலகை சுருக்கி நம் உள்ளங்கையில் கொடுத்திருப்பதுதான் இந்த அறிவியலினுடைய மகத்துவம். அந்த அறிவியலின் மகத்துவத்தில் உருவானதுதான் இந்த இணையம். இந்த இணைய கண்டுபிடிப்புகளை நாம் பயன்படுத்துகின்ற முறையில் இந்த நம்முடைய நன்மை என்பது இருக்கிறது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கல்லாதது உலகளவு என்பதை குறைத்து கற்றது உலகளவு, கல்லாதது கைமண் அளவு என்கின்ற அளவிற்கு நமது வாழ்க்கை முறையை மாற்றி நம்மளுக்கு ஒரு நல்லது செய்து கொண்டிருக்கிறது இந்த இணையம் என்பதை நம்முடைய எதிரணி நண்பர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற துறை இன்னமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த துறை இன்னும் மேன்மேலும் பல சாதனைகளை செய்ய இருக்கிறது. ஆகவே அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்த இணையம் என்பது இளைஞர்கள் பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதே என்று உறுதியாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சார். திவாகர் சார் அழகா பேசியிருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அந்த வாட்ஸ்அப்பினுடைய வீரியம், ஜல்லிக்கட்டு எப்படி ஒரு சின்ன பிரச்சனை பெருசாச்சு அப்படிங்கிறத பத்தி, அதனுடைய பிரபலமானதுக்கு முக்கியமான காரணம் அந்த இணையம்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்ல, கொரோனா நம்மளை முடக்கி போட்டப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு காலகட்டங்கள்ல இணையம் தான் நமக்கு கை கொடுத்ததுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். நம்ம என்னை அறிமுகப்படுத்தினப்ப பேசின குமரிராஜன் சொன்ன மாதிரி நெக்கில் ஃபவுண்டேஷன்ல நாங்கள் எல்லாருமே கோச்சஸ், ஸ்கூல்ல போய் கிளாஸ் எடுக்க வேண்டிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். கொரோனா வந்த உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. 2020 மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு நாங்க எங்களுக்கு மட்டும் ஒரு பயிற்சியா ஒன்று ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னா, ஒரு டாபிக் கொடுத்துருவாரு. அந்த டாபிக்ல நாங்க எங்களோட பதிவுகளை போடணும். முதல்ல 21 நாள் பயிற்சி அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். அது நிறைய பேர் போட ஆரம்பிச்சோம். இப்போ கொரோனா இருந்ததுனால நிறைய டைட்டில்ஸ் வரும், நிறைய பேசுவோம். அதுல புறநானூறு, அகநானூறு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அப்போ என்னாச்சுன்னா, அதற்காக தேடல் நிறைய பண்ண ஆரம்பிச்சோம்.
அந்த தேடல் வந்து எங்களுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆச்சுன்னா, பின்னாடி அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எந்த டாபிக்கை பத்தி பேசுறதா இருந்தா கூட பேசுறதுக்கு உண்டான தைரியத்தை எங்களுக்கு கொடுத்தது அந்த இணையத்துல கிடைச்ச பயிற்சி தான். இன்னைக்கு 2234வது எபிசோட போட்டு உங்க முன்னாடி இருக்கிற 2 பேர்ல நானும் ஒருத்தன் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறேன். மார்ச் 18 என்னோட பேத்தி பிறந்தா, அவளுக்கு 6 வயசு முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இந்த இணையத்துல நாங்க பேசுற அந்த பதிவும் 6 வருஷங்களை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல முயற்சி தான். ஆனா அதெல்லாம் கரெக்டா ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு அவரு. ஆனா என்ன அவர் சொல்ற மாதிரி இணையம்ங்கிறது இன்ஸ்டாகிராமும் இதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு வேற ஒரு புது கோணத்துல நிறைய சிந்தனைகளை உள்ளடக்கி பேசுறதுக்கு தயாரா காத்துட்டு இருக்கிற சீதா மேடமை நம்ம இந்த பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு அழைக்கின்றோம். வாங்க மேடம், நீங்க பேசலாம். உயிரோடு கலந்திருக்கிற தமிழுக்கும் நடுவராய வீற்றிருக்கிற ஐயா அவர்களுக்கும், எண்ணணி பேச்சாளர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் பார்வையாளராக பங்கேற்றிருக்கிற அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கங்கள். இளைஞர்கள் இணையத்தில் நேரம் செலவழிப்பது எந்த ஒரு பயனையுமே தருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச வந்திருப்பேன். உண்மையிலே எதிரணியில 2 பேர் பேசினாங்க. ரொம்ப வேடிக்கையா இருந்தது எனக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இணையத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, செல்போனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டரே இன்னைக்கு இருந்திருந்தா ரொம்ப கவலைப்பட்டிருப்பாரு கிரகாம்பலே. அந்த அளவுக்கு இணையத்தை பயன்படுத்தி இன்னைக்கு வீணா போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா எங்களுடைய தரப்பு வாதமா இருக்கு. நம்மெல்லாம் ஒரு செல் உயிரினம் அப்படின்னா அமீபாவை சொல்லுவோம். ஆனா இப்பெல்லாம் ஒரு செல் உயிரினம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அது பொருத்தமானதாக இருக்கும். வந்தாங்க. இன்னைக்கு இணையத்துல இல்லாத என்னங்க இருக்கு? இணைய நூலகம் இருக்கு, இணையத்துல எல்லாமே இருக்கு மேடம். இணையத்துல எல்லாமே இருக்கு, யாருமே பார்க்காம பத்திரமா இருக்கு, அதையும் புரிஞ்சுக்கணும் நீங்க. திவாகர் சார் சொன்னாங்க, நம்ம இணையத்து மூலமா கல்வி பயிற்று இருக்கலாம். இன்னைக்கு கொரோனா காலத்துல கல்வி எப்படி இருந்துச்சுன்னு எங்களை மாதிரி மாணவர்கள் கிட்ட கேளுங்க. அப்பதான் நான் கல்லூரி முதலாண்டு கால எடுத்து வைக்கிறேன். அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க, இவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆன் பண்ணி வச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான் இணைய வழி கல்வி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே சார், செல்போனை பயன்படுத்தி நிறைய பேர் பெரிய ஆளா இருக்கிறாங்க. யாரெல்லாம் தெரியுங்களா? பேஸ்புக் ஓனரு, இன்ஸ்டாகிராம் ஓனரு, வாட்ஸ்அப் ஓனரு, இவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்துற நம்ம இளைஞர்கள் எல்லாம் உருப்படாம போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஒரு காலத்துல எல்லாம் எழுந்த உடனே நமக்கு என்ன தோணும்? ஏதாவது வேலை செய்யலாமா, அது ஸ்டூடெண்டா இருந்தா ஏதாவது படிக்கலாமான்னு தோணும். இன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுமா தோணுது? எடுத்த உடனே போன் எடுக்கிறோம். அது எப்பதாண்டி வர போற? வாட்ஸ்அப் இல்ல, நீ வரலன்னு 4 நாளா நான் சாப்பிடல, இப்படி சொல்லிட்டு இளைஞர்கள் இன்னைக்கு உருப்படாம போயிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த இணையம் தான், இந்த ஆப்கள் தான். ஆனா அவங்க எழுதணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி வரிகள் வந்திருக்காதுமா. நீங்க பாடினீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பாட்டு வர்றது கூட அவங்க எல்லாருமே பாடுறாங்களேட்டு பாடிருப்பாங்க. அதை எழுத சொல்லுங்க பேப்பர்ல, ஏகப்பட்ட தப்பு இருக்கும். கரெக்ட் தானே? ஆமா சார். நமக்கு பயன்படுத்துற ஆப் எல்லாம் நமக்கு ஆப் இல்லைங்க, நமக்கு நாமளே வச்சுக்கிற ஆப். அப்படிதான் இன்றைக்கு மனிதர்கள். ரைட் ரைட். நான் 6வது படிக்கும் போது முதல் பாட வேலை, முதல் கிளாஸ் சயின்ஸ் கிளாஸ். எங்க சயின்ஸ் மிஸ் வந்தாங்க, போர்ட்ல 2 படம் வரைஞ்சாங்க. இது தாவர செல், இது விலங்கு செல். செல் இல்லாம எந்த உயிரினுமே உயிர் வாழாது. அவங்க சொன்னக்குள்ள அப்ப நான் நம்பல. எங்க சாப்பாடு தண்ணி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது, நீங்க என்ன செல் இல்லைன்னா உயிர் வாழ முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனா உண்மையிலேயே எனக்கு இப்பதாங்க புரியுது, செல் இல்லாம சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யாருமே உயிர் வாழ முடியாது அப்படிங்கிற காலகட்டத்துல தான் இன்னைக்கு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். சின்ன குழந்தை கூட அம்மா நீ செல்லு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன்னு. ஸ்கூலுக்கு போற பையன், காலேஜுக்கு போற பையன், நீ செல்லு வாங்கி கொடுக்கலாம் நான் செத்துருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. இப்படிப்பட்ட என்னமா பண்ணுவாங்க? அவங்களுக்கு பாடமே சம்டைம்ஸ் அப்படித்தானே அனுப்புறாங்க, செல்லு மூலமா தானே பாடத்தை அனுப்புறாங்க. நம்ம பாடத்தை படிப்பாங்கன்னு கொடுத்தாங்க ஐயா, அவங்க தேவையில்லாததெல்லாம் பாக்குறாங்க ஐயா. அதுதானே நம்ம பயன்பாடு இல்லைன்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி சரி சரி. இன்னைக்கு எதிரணி சொன்ன மாதிரி எல்லாமே இணையமயம் ஆயிடுச்சு, இது இன்டர்நெட் காலம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு செல்ல வாங்கி கொடுத்தா
செல்லு மூலமா படிச்சு பெரிய டாக்டராவா கலெக்டராவான்னு பார்த்தா குற்றவாளியா வந்து நிக்கிறான். இது பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது இல்லையா? இதை யாராலையும் மறுக்க முடியும். உண்மையிலேயே சிவகனி மேடம் வந்து சொல்றாங்க, நம்ம சமூக வலைத்தளத்துல பதிவிட்டா நமக்கு எத்தனை பாராட்டுகள் வருது. ஐயா, சமூக ஊடகத்துல தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு அந்த பெண்களுடைய போட்டோவை எடுத்து அதை தப்பு தப்பா ஃப்ரேம் பண்ணி எத்தனை பெண்கள் தமிழ்நாட்டுல இறந்து போய்கிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம நினைவு வச்சுக்கணும். அதுவும் இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸை எடுத்தா நல்ல விஷயம் வருதோ இல்லையோ, கெட்ட கெட்ட விஷயமா வருது. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு இணையத்தினுடைய பயன்பாடு போய்கிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன், இழந்த ஒரு நொடிய நீங்க வாங்கி தர முடியுமா? முடியாது. எதிரணியால முடியுமா? யாராலையுமே முடியாது. யாராலுமே முடியாதுங்க ஐயா. நாம ஏதாவது படிக்கணும்னு உள்ள போவோம், பிள்ளைங்க அதுவும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் அவங்க வந்து சரியான ஒரு முதிர்ச்சி அடையாத ஒரு மனநிலையில எங்களுக்கு என்ன இருக்காங்க. வருதுன்னா, அந்த 1 கோடி ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு நேரம் செலவழிக்கணும்? எங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும்னா நீங்க எவ்வளவு உழைக்கணும் இல்ல? அதனாலதான் முடியாதுன்னு சொல்லிடுறது. எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. நம்ம பக்கம் தான் எப்பயுமே நடுவர். அப்படியே நாம ஏதோ பாக்கணும்னு போவோம், ஏதோ ஒரு ரீல்ஸ் வரும், சரி இத ஒரு 5 நிமிஷம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம். அது கீழே ஒண்ணு வரும், சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாப்போம்னு போய் லைட் டிஸ்டர்பா இருக்கு. அவங்க பேசுறது கேட்கலையே. வீடியோ கட் பண்ணிட்டு பேசுங்க. கேட்கல சார். நெட்வொர்க் ப்ராப்ளம் போல. முற்றிலும் அழிக்கப்பட்ட ஒன்றாகதான் இருக்கு. அதனால புத்தக வாசிப்பே சுத்தமா இன்னைக்கு இல்ல. ஒரு காலத்துல பண்டையெல்லாம் வச்சா ஊரே கூடி நம்ம சொந்த பந்தம் எல்லாமே கூடி ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோவை எடுத்துக்க வேண்டியது, அதை ஆளாளுக்கு ஒரு மூலையில போய் எடிட் பண்ணி அண்ணன் ஒரு பக்கம், அக்கா ஒரு பக்கம், மாமா ஒரு பக்கம், சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கும் மேல சொத்து சுகம் ஏதும் வேணாம் ஐயா அப்படின்னு எடிட் பண்ணி ஆளாளுக்கு ஒரு மூலையில சேர்ப்பாங்க. இப்படி இன்னைக்கு அமெரிக்காவெல்லாம் அண்டை வீடாயிருச்சு, அண்டை வீடெல்லாம் அமெரிக்காவாயிடுச்சு. இன்னைக்கு பிள்ளைகள் யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து பேசுறது இல்ல சார். அவனுடைய பிரச்சனை என்னன்னு தெரியறது இல்ல, முகம் கொடுத்து அப்பா அம்மா கிட்ட பேசுறது இல்ல, ஆசிரியர்கள் கிட்ட பேசுறது இல்ல. இன்னைக்கு தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனாதான் இருக்கான். தயவு செஞ்சு யாருமே கூட்டு குடும்பத்துல இருக்குன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை. சரி, ஒரு எக்ஸாம் எழுதுற பையன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போயிட்டு இருக்கான் சார். அன்னைக்கு எக்ஸாமு, ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்ல ஸ்கூல் குரூப்ல ஏதாவது மெசேஜ் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா ஒரு மெசேஜ் வந்திருக்கு அவன் ஃப்ரெண்டு, இத 10 பேருக்கு ஷேர் பண்ணலாம், இன்னைக்கு எக்ஸாம்ல நீ ஃபெயிலா போயிடுவ அப்படின்னு. இப்படி ஒரு தகவல் வரும்போது ஒரு சாதாரண ஒரு மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்படி இப்ப மட்டும் வருது இல்லைங்க, அந்த நாள்லயே வரும். நமக்கு ஒரு போஸ்ட் கார்டு வரும், இதை நீங்க 100 பேருக்கு அனுப்பணும், 10 பேருக்கு அனுப்பணும்பாங்க. இது வாட்ஸ்அப்பாவது டக்குன்னு அனுப்பிச்சிடலாம். 100 பேருக்கு கையால எழுதுறது எவ்வளவு கஷ்டம். அப்ப நாங்கெல்லாம் அவசரப்பட்டிருக்கிறோம். அதேதான் வந்து இப்போ நவீன முறையில ட்ரெண்டா மாறி இருக்கு. முறையில மாறிடுச்சுங்கய்யா. அதுக்கெல்லாம் காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையங்கள் தான். நம்ம அதிகமா நம்மளுடைய மொபைல் போனை பயன்படுத்தும் போது நம்ம மூளையில மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிக அளவு சுரக்குது. என்னங்கய்யா? ஆகன்னு சொன்னேன். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு உங்களுக்கு. இன்னும் 1 நிமிஷம் பேசலாம். இன்னும் 1 நிமிஷம் தான் பேசலாம். ஓகே ஓகே சார். நமக்கு மெலட்டோனின் என்கிற ஒரு ஹார்மோன் நம்ம மூளையில சுரக்குது. அது சுரக்கிறது மூலமா தான் நமக்கு அறிவுத்திறன் வந்து வளருது. அது அதிகப்படியா நம்ம வேகமான செய்திகளை பார்த்துட்டு இருக்கும்போது ரீல்ஸ் எல்லாம் உடனே தள்ளி விடுறாங்க பிடிக்கலன்னா, அப்படி விரைவான செய்திகளே பார்த்து பார்த்து பழகி அது நம்ம மூளையில அதிகமா சுரக்க ஆரம்பிச்சிருது. அப்படி அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும் போது நிதானமான எந்த விஷயங்களுமே நம்ம செய்யறது இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன ஏதாவது பிரச்சனை இல்ல உடனே தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. உடனே வீட்டுல வந்து நான் இது வீடியோல பாத்துக்கிறாங்க, எப்படி தற்கொலை பண்றதுங்கிறது இப்ப ஆன்லைன்ல பார்த்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆன்லைன்ல இப்படி நல்லது கெட்டது எதுவுமே இல்லாம அதையும் கத்துக்கலாம். சூரிய வைத்து சமையல் செய்வது எப்படின்னு கத்துக்கலாம். மேடம் சொல்ல மாதிரி கழுத்து அறுக்கிறது எப்படின்னு கத்துக்கலாம். இப்படி நல்லது கெட்டது எதுவுமே பிரிச்சு சொல்லித்தர முடியாத ஒரு சாதனம் எப்படி நமக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறதா என்னுடைய ஒரு கேள்வியா இருக்கு.
நம்ம அதிகமா மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது நம்முடைய நம்ம வந்து மொபைலுக்கு அடிமையாகிறோம். அதன் மூலமா ஒரு மனிதன் குடிக்கிறத விட 5 மடங்கு மனநிலை பாதிக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இன்னைக்கு அதிகமா கேம் விளையாடி பணத்தை இழக்கிறாங்க. எத்தனையோ கேம் விளையாடிச்சு சின்ன பசங்க எல்லாருமே கையில வச்சுட்டு சுட்டுட்டு இருக்க அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒரு வன்முறையை சொல்லி தருது இந்த இணையம். இப்படி இன்றைய இளைஞர்கள் ஓகே. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைய இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் இணையம் தான். எந்த ஒரு அறிவியல் சாதனமே நாம் ஆளுவதற்காக கண்டெடுக்கப்பட்டதே தவிர நம்மை ஆளுவதற்காக கண்டெடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட இணையம் இளைஞர்களுக்கு பயன்பாடை அளிப்பதில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சூப்பர். சீதா அட்டகாசமா பேசிட்டாங்க. நிறைய விஷயங்களை லிஸ்ட் அவுட் போட்டிருக்காங்க. அவங்க சொல்றது ஒரு விதத்துல ரைட். நான் ஆக்சுவலா ஒரு பாலிடெக்னிக்ல என்னை வந்து ஒரு குறும்பட இதுக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து ஜட்ஜா கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க அந்த மொபைல் அடிக்ஷனை பத்தி அந்த இதுல போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சீன் காமிப்பாங்க, எல்லாம் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிட்டு இருக்கிறச்சு ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுவான், மொபைல் பார்த்துட்டே இருப்பான். திடீர்னு மொபைலை போட்டு நேரா கிளாஸ்க்கு உள்ள வந்து ஓடுவான். எதுக்கு ஓடி வந்தான் சொல்லுங்க பாப்போம். அந்த மொபைலை போட்டு மொபைலோட எதுக்கு கிளாஸ் ரூமுக்கு ஓடி வந்தான் சொல்லுங்க பாப்போம். பேட்டரி தீந்துருச்சுங்க. அதை கண்டினியூஸா பார்க்கணுங்கிறதுக்காக தேடுறான். அந்த வந்த அவசரத்துல இவன் பையில தேடாம அடுத்தவன் பையில போய் தேட ஆரம்பிச்சான் பாருங்க. அதை யாரோ பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் ஆச்சு. அதை வந்து அந்த எபிசோட்ல காமிச்சிருந்தாங்க. அதாவது அடிக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா அந்த பையனுடைய மனநிலை எப்படி மாறுது அப்படிங்கிறது. அதே வீட்டுல அப்பா கேட்கிறாரு. அவங்களே இன்னொரு படமும் தயாரிச்சிருந்தாங்க, இன்னொரு டீம். என்னடா எப்ப பார்த்தாலும் மொபைல் பார்த்துட்டே இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, என்னப்பா என்ன போய் சண்டை போடுற அப்படின்னு சொல்லி அப்பாவை வந்து கீழே பிடிச்சி தள்ளுற மாதிரி அந்த காட்சிகள்லாம் அமைச்சிருந்தாங்க. ஸோ மொபைல் அடிக்ஷன்ங்கிறது மொபைல் இல்லை, பொதுவாகவே இன்டர்நெட்ல அடிக்ஷன்ங்கிறது ரொம்ப ஒரு வளர்ச்சிக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஆணித்தரமா பேசியிருக்கிறாங்க. இல்ல மொபைல்ல நல்லது நிறைய இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு இப்ப ஜானகி மேடம் அழைக்கிறோம். வாங்கம்மா. ஓகே சார். முகமறியா உறவுகளை முகமறியச் செய்த முகநூலுக்கும், வாழ்த்து மறந்த வாழ்க்கையிலே வாழ்த்து சொல்லித் தந்த யூடியூப்பிற்கும், ஊடகங்கள் சொல்ல மறைத்த உண்மைகளை உலகறிய செய்த யூடியூப்பிற்கும், திறமைக்கு தளம் தந்த வலைதளத்திற்கும், உங்களையும் என்னையும் இணையில்லா உறவுகளையும் இந்த இணையத்தின் மூலம் பார்க்க செய்த இணையத்திற்கும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்களுக்கும், முன்னாள் இளைஞர்களுக்கும் இந்நாள் இளைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன விட்டீங்களே முன்னாள் இளைஞர்கள். ஓ சரி சரி. ஐயா, எதிர்கால இந்தியா இளைஞர்களின் கையில். விவேகானந்தர் சொல்றார், என்னிடம் 100 ஆற்றல் உள்ள நாட்டுப்பற்றுள்ள இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன் என்று. இளைஞர்களுடைய சக்தி அளப்பெரிய. அவர்களை போல் சிந்திக்கவும் முடியாது, செயல்படவும் முடியாது. அதிலும் இந்தியா என்பது 70% இளைஞர்கள் நிறைந்த நாடு. ஏறக்குறைய அதிலும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டிலே 130 பேர் ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்துறாங்க. 120 கோடி மக்கள் இணையதளத்தை பயன்படுத்துறாங்க. இதில் 75% இளைஞர்கள் இன்று இணையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இளைஞர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். எனக்கு என்னவோ இந்த எதிரில் இருப்பவங்களுக்கு இந்த இணையத்தின் மேலையும் இளைஞர் மேல என்னதாயா கோவம்? இல்ல வந்ததுல இருந்து அதே பேசிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றத பார்த்தா இந்த மஞ்சக்காமல கண்ணுக்காரனுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியுமா? அந்த மாதிரிதான் இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா? கத்தி வச்சிருக்கவன் எல்லாம் கொலகாரன்னு சொல்றாங்க. கூகுள்ல பாக்குறவங்க எல்லாம் குற்றவாளின்னு சொல்லிருவாங்க போலயே. அம்மா எல்லாரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை விட புத்திசாலியா இருக்கிறதுல என்ன சார் தவறு? சந்தோஷப்பட வேண்டியதானே? ஒரு முக்கியமான விஷயம் கேளுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் தன் தாயின் ஆசிரியரிடம் செலவு பண்ண நேரம் பயனுள்ள நேரமாக இருந்தது எனில், நம்முடைய அப்துல் கலாம் நூலகத்திலே செலவு செய்த நேரம் பயனுள்ளதாக இருந்தது எனில், நம்முடைய தம்பி குமரிராஜன் காலை முதல் சாயங்காலம் வரையிலும் இணையத்திலே செலவு செய்யும் நேரம் வங்கியிலே பயனுள்ளது எனில், ஐன்ஸ்டீன் தன்னுடைய ஆய்வகத்திலே தன்னுடைய நேரத்தை பயனுள்ளதாக செலவு செய்த நேரம் பயனுள்ளது எனில், இன்றைய இளைஞர்களும் இணையத்திலே செலவு செய்யும் நேரம் பயனுள்ளதுதான் நடுவரே. அதுவும் இல்ல, மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொல்ல
இந்த இணையத்திலே வாழ்த்துக்கள். சுந்தர் பிச்சை செலவு போட்டதுனால்தான் இன்னைக்கு கூகுள் குரோம் என்ற உலாவியே நம்மிடத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட 60% கண்டுபிடிப்புகளில் எல்லோருமே அறிவியலாளர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் கண்டுபிடித்தது மட்டும்தான். உங்கள மாதிரி என்ன மாதிரி வயசான பிறகு நம்ம அதை பார்க்க தான் முடியும். இளைஞர்கள் தான் இரையற்ற சக்தியை உடையவர்கள். அவருடைய சக்தியை குறை கூறுவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது, இன்னைக்கு இணையத்துல அப்டேட்ல இருக்கணும், இல்லைன்னா நம்மள அவுடேட் ஆயிருவோம். இதெல்லாம் யார் செஞ்சிட்டு இருக்காங்க? இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போறோம், அங்க எல்லா டேட்டா ஃபில் பண்ணியாச்சு, ரெசிப்ட் ஃபில் பண்ணியாச்சு. ஒரு காலம் கேக்குது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த இளைஞன் கம்ப்யூட்டர் நாலேஜ், டெக்னிக்கல் ஸ்கில், இந்த இணையத்தை சரியாக பயன்படுத்த தெரியும், இந்த காலத்தை ஃபில் பண்ணா மட்டும்தான் அந்த அவனுக்கு வேலை கிடைக்குதாங்க. அப்ப என்ன, எங்க இணையம்ன்றது எங்க வேணாமா? துரோணாச்சாரியா சொல்ற மாதிரி என்னுடைய தரப்பு திவாகர் அண்ணாவே சொல்லிட்டு போயிட்டார். சொன்னாரு, முதல்ல நல்லவனா பாருங்க. ஒருத்தர் அதாவது ராமன் கிட்ட போயிட்டு, சாரி அர்ஜுனன் வந்து, நீங்க 5 பேர் நல்லவர்களையும் யாரு கூட இருக்கிறவர் யார் சார், துரோணாச்சாரியார் கூட சீடரா இருந்த துரியோதனன் கிட்ட என்ன பண்றாங்க, நல்ல கெட்டவர்களையும் கேட்கும் போது, அதாவது அர்ஜுனன் பாக்குற அனைவருமே நல்லவர்களாக தெரியுறாங்க. பாக்குற எல்லாருமே நல்லவர்கள். அர்ஜுனனும் பஞ்சபாண்டவர்கள் வராரு சார் மகாபாரதத்துல. அடுத்தது துரியோதன் பாக்குற எல்லாருமே கெட்டவரா தெரியுதாங்க. நான் எங்க கண்ணுக்கு ரீல்ஸ் பார்க்கக்கூடிய, கேம்ஸ் விளையாடுற எந்த இளைஞரும் கண்ணுக்கு தெரியலங்க ஐயா. இன்னைக்கு 25 வயது இளைஞனை போய் கேளுங்களேன், ஒரு இளைஞனா இருப்பது எவ்வளவு கடினம் என்று. தன்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்ய வேண்டும், தங்கைக்கு திருமணம் செய்யணும், தந்தை வாங்கிய கடனை அடைக்க வேண்டும், 30 வயதில் சொந்த வீடு கட்ட வேண்டும், தன்னுடைய அம்மாவின் மருத்துவ செலவை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு ஆட்டோ டிரைவர் முதல் இன்னைக்கு ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய இளைஞன் வரைக்கும் இந்த இணையத்தை சரியாக பயன்படுத்துவதனால் இன்று பல வீடுகளில் அடுப்பே எரிகிறது நடுவரே. இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேங்க்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வாங்க நாங்க லோன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி கூட நிறைய பேருக்கு லோன் கொடுத்திருப்பாரு. இன்ஜினியரிங்ல நிறைய பேர் லோன் வாங்கி படிக்கிறாங்க, அவங்களும் நிறைய கனவுகளோட படிப்பாங்க. ஆனால் நான் படித்து முடித்து 1 வருடம் மட்டும்தான் அதுக்கு வட்டி கிடையாது. அதுக்கு பிறகு அவங்க வந்து தன் கழுத்தை நெரிப்பாங்க வந்து கேட்கறதுக்கு. அப்படி உள்ள சூழ்நிலையில் நமக்கு எல்லாரும் தெரிந்த சன் டிவில இருக்கக்கூடிய தாடி ஆறுமுகம் என்பது இன்னைக்கு டேடி ஆறுமுகமாக மாறிட்டார். அவருடைய பையன் வந்து கோபிநாத், அவரு வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு இந்த பேங்க் வந்து என்ன பண்ணுது, எனக்கு சீக்கிரம் வட்டி கட்டுங்க அப்படின்னு சொல்றப்போ இவர் யோசிக்கிறார். அந்த தாடி ஆறுமுகம் அவருடைய அப்பா ஒரு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்கிறார். அந்த இளைஞன் யோசிக்கிறான், அந்த வீடியோவை எடுத்து தன்னுடைய இணையத்திலே பதிவிடும் பொழுது அவனோட கூட சேர்ந்து ஒரு 3 நண்பர்களையும் இணைத்துக் கொண்டார். இப்படியாக அவர் செய்த எல்லா சமையலும் யூடியூப்ல வந்து இன்னைக்கு பல மில்லியன்ஸ் வியூஸ் போய் இந்திய ஆண்டிப்பட்டி முதல் அமெரிக்கா வரையிலும் சமைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு சமையல் பக்குவம் என்று. அதோடு விட்டார்களா? அந்த 3 இளைஞர்களும் தான் வாங்கின 2 லட்சம் பணத்தை முதலுமாக ஒரே நாள் கொண்டில் வங்கியில் செலுத்தின கதை முகனில் நம்ம பார்க்கவில்லையா? எங்கே போனார்கள் இவர்கள்? நியாயப்படி பார்த்தா நம்முடைய குமரிராஜன் இந்த பக்கம் தான் இருந்திருக்கணும். ஏன் தெரியுமா? அவருக்கு வேலையே குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இளைஞர்கள், அதாவது வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதாகட்டும், ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதாகட்டும், எல்லாமே கூகுள் பே, ஜிபே, கொடுத்தல் வாங்கல் அனைத்து பணவர்த்தனைகளும் இன்று இணையத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நம்ம குமரிராஜன் ஐயா பேங்க்ல பிரேக்ல டீயும் வடையும் நல்லா அழகா சாப்பிட்டுட்டு இருக்காரு. தம்பி நீங்க இதெல்லாம் யோசிக்கணும் தம்பி. இந்த வெயிலுக்கு உள்ள ஏசி இருக்குதுன்னு மொத்த இளைஞர் கூட்டம் உள்ள இருந்தா உங்க டீ என்ன தண்ணி கூட குடிக்க முடியாதே. நியாயப்படி உங்க வேலையை குறைச்சதுக்கு நீங்க எங்க பக்கம் நின்னு பேசி இருக்கணும். அதோட மட்டும் இல்ல நடுவரே, இப்போ முடிக்கவே இல்லையே. அதாவது இது நேரடியாக பார்த்த ஒரு சம்பவம். மதுரைக்கும் திருச்சிக்கு இடையே உள்ள நெடுஞ்சாலையில் ஒரு விபத்து ஒண்ணு நடக்கிறது. அதற்கு கூட இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாம் 108க்கு கால் பண்ணிட்டு அமைதியா நிக்கிறாங்க, போறவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு இளைஞன் என்ன பண்ணா, தன்னுடைய இணையத்திலே இந்த படத்தை எடுத்து தன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போடுறான். அதை பார்த்துட்டு அவன் சொல்றான், மாப்பிள்ள இங்க பாரு, ஒரு குடும்பமே ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, ரத்த வெள்ளத்துல கிடக்குது, அவங்க என்ன பிளட் குரூப்னு தெரியாது, நீ ஒரு 10-15 பேரை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துருமாப்லன்னு சொல்லிட்டு 108 வருவதற்கு முன்னாகவே அவர்களை ஏத்தி கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து அவர்களை காப்பாற்றியதும் நாம் வலைதளத்திலே பார்த்த கதை தானே. இதை விட அவர்களுக்கு என்ன வேண்டும்?
இந்த இளைஞர்கள் நேரத்தை வீணாக்குகிறார்கள் என்று பேசுகிறார்களே, அவர்கள் 24 மணி நேரம் இணையத்தில் இருப்பதனால் தான் ஒரு மருத்துவமனைக்கு சென்றால் இங்கே புற்றுநோய்க்கு குறைந்த செலவில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. இங்கே வாருங்கள், இந்த உணவகத்திற்கு செல்லாதீர்கள், இங்கே கலப்படம் இருக்கிறது. அடுத்தது அதாவது ஜீரோ காப்ஸ் ஜீரோ சுகர் அப்படின்றது இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் ரத்தத்துல சுகர் ஏறி போயிடுன்ற விஷயத்த இன்னைக்கு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு ரெசார்ட் போனாங்கன்னா அங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டு நீங்க குதூகலமா இருக்கணுமா இந்த இடத்துக்கு வாங்க என்று நம்மளையும் ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய பெரிய பங்கை இந்த இளைஞர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நடுவரே. அடுத்தது என்னன்னா, ஒரு அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தின் ஓனர் பில்கேட்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவரு. அவரு மைக்ரோசாப்ட் நிறுவனத்துல கேக்குறாங்க, ஒரு முறை அவருடைய பேட்டி கேட்கும் போது கேட்கிறாரு, எதற்காக நீங்கள் இந்தியாவில் இருக்க இளைஞர்களை மட்டுமே தங்களுடைய நிறுவனத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன விஷயம், இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் மட்டுமே இணையத்தில் சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள், மற்றவர்கள் எல்லாம் அதில் நேரத்தை கடத்தி கொண்டிருப்பவர்கள். ஒருவேளை நான் அவர்களை எடுக்காமல் இருந்திருந்தால் அமெரிக்காவில் இருப்பதை போல் மற்றும் ஒரு மைக்ரோசாப்ட் கம்பெனியை இந்தியாவிலே உருவாக்கி விடுவார்கள் என்று கூறும் பொழுது நமக்கு எல்லாம் மெய்சில் இருக்கிறது இளைஞர்களை பற்றி. அங்க இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற பில்கேட்ஸுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம எதிரில் இருக்க 3 பேருக்கு தெரியாம போச்சு நடுவரே. அவங்க என்னங்க பண்ணுவாங்க? இப்பதான் ட்ரம்ப் போடுற இருக்கிறாங்களே, இந்த சீதாமா பாப்பா மாதிரியே பேசிட்டு போயிட்டாங்க. ஐயா, மெலட்டோனின் மட்டும் தான் சுரக்குமா? நீங்க ரீல்ஸ் பாருங்க, எவ்வளவு பேர் இன்னைக்கு தனிமையில இருக்காங்க, மன அழுத்தம் இல்லாம இருக்காங்க. டோபமைன் சுரக்குது, ஆக்சிடோசின் சுரக்குது, அதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன்மா. நம்மளுடைய வாய்ஸ் அதிகமாகுது தெரியுமா உங்களுக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? மட்டும் இல்ல, அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருந்தா, புதுக்கோட்டையில் சாந்தி என்ற ஒரு பெண் இந்தியாவிற்காக 20 தங்கப்பதக்கம் 20 வெள்ளி பதக்கமும் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க ஒரு 10 ஆண்டு காலமா செங்கசூளையில வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? பேரா ஒலிம்பிக்கில் இவர்கள் தங்கப்பதக்கம் வாங்கும் பொழுது இவர் பெண் இல்லை ஆண் என்று அன்பிட் என்று ஒரு முத்திரை குத்தப்பட்டு விடுகிறார்கள். அப்பொழுது அந்த சமயத்திலே நம்முடைய பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நம்முடைய சகோதரர் ராஜ்மோகன் ஐயா அவர்கள் அதை பார்த்து ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தி அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறார் ஐயா. நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் பல மில்லியன் கணக்குல பார்த்து 10 நாளுல நம்முடைய தமிழ்நாடு உமன் அத்லெட்டிக் லீடர் ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்து கையில அடிச்சு கொடுக்குறாரு இல்லையா? இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்பொழுது அந்த அம்மாவிடம் ஒரு பேட்டி கேக்குறாங்க ஐயா. என்ன சொல்றாரு தெரியுமா? நான் ஒரு அத்லட் என்பது 10 வருடமாக வெறும் செங்கசூளையில் வெறும் 200 ரூபாய்க்கு வேலை செய்து கொண்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் அப்படி இருக்கக்கூடாது. தயவு செய்து கிராமங்கள் தோறும் இளைஞர்களுக்கு ஃப்ரீ வைஃபை கொடுங்கன்னு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இதை விட அவர் என்ன வேணும்? இவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா? ஒரு 5 கிலோ கத்திரிக்காய் வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு 4 கத்திரிக்காய் சொத்தியாதான் இருக்கும். அதுக்காக மீதி இருக்க கத்திரிக்காய் எல்லாம் சொத்தன்னு சொல்லி பேச வந்திருக்காங்களே, எப்படி நியாயம் இது? அதோட இன்னைக்கு 108 பெரும்பான்மை இளைஞர்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க ஐயா. ஏதோ இன்னைக்கு 10 அந்த பதற்காக நம்மளுடைய தீர்ப்பை மாத்தி வந்துடக்கூடாது நடுவரே. அதனால பெரும்பான்மை இளைஞர்கள் நம்ம கிட்டதான் இருக்கிறாங்க. இப்ப எனக்கு ஒரு டவுட், இப்ப நான் ஜட்ஜா இல்ல நீங்க ஜட்ஜான்னு தெரியல, அவ்வளவு அழகா பேசிட்டீங்க, நிறைய பாயிண்ட் சொல்றீங்க. நீங்க சொன்னதுல நல்ல மனம் கொண்டவர்கள் நான் முடிச்சேன். ஓவர் சாரி, இந்த இணையத்திலே இருப்பு இளைஞர்கள் முடிச்சிடறேன். நன்றி மட்டும் சொல்லுங்க. இளைஞர்கள் செலவு பண்ற நேரம் அவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் அது பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. இணையும் என்ற கடலிலே சிறுவர்கள் மணல் வீடு கட்டி விளையாடும் இளைஞர்கள் மட்டுமே ஆழ்கடல் வடை சென்று முத்துக்களை எடுக்கிறார்கள் என்று கூறி இந்த நல்ல தீர்ப்பை தர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஜானகி மேடம் சீரி பாஞ்சு, அப்பா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களும் நிறைய இந்த லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், முதல் தடவை பார்த்த பட்டிமன்றத்துக்கும் இப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க, நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை ஃபேன் துடைக்கிறதுக்கு என்னால் முடியல. அதுக்குன்னு ஒரு அர்பன் கிளாப்னு ஒரு ஆப் இருக்கு, அதில் போட்டு வச்சிருந்தேன். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், ஹிந்தி பேசுகிறவர். எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். நான் கே நாம அப்படின்னா அப்புறம் சொன்னார், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். இன்ஜினியர்னாரு. எங்கே? அஸ்ஸாமில் படிச்சிருக்கிறாரு. அங்கே வேலை கிடைக்காம இங்கே வந்துருக்கிறாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு, மேரா பாஸ் மொபைல் ஹே, மேரா பாஸ் காடி ஹே, ஜொமேட்டோ ஆர் ஸ்விக்கி, இஸ்மே காம் கரும் அப்படிங்கிறார். அதாவது கையில் வச்சிருக்கிற அந்த மொபைலை வச்சுட்டு மார்னிங் இந்த அர்பன் கிளாப்ல ஒர்க் பண்ண வேண்டியது, சாயந்தரத்தில் இந்த ஜொமேட்டோ, பிளிங்கிட் அந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ண வேண்டியது.
ஸோ இங்க வரவங்க இணையத்து மூலமா தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக்கிறாங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி முன்னாடிலாம் வந்து நம்ம டெலிவிஷன்ல யாரெல்லாம் சமைக்க கற்றுக் கொடுத்தாங்களோ, யோகாம்பாள் சுந்தர், அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மல்லிகா பத்ரிநாத், இவங்க எல்லாருமே இப்போ தனியாக சேனல் வச்சு நடத்துறது மட்டும் இல்லைங்க, ஊர்கா பேக்கெல்லாம் போடுறாங்க. ஒன்றும் இல்லை, ஜாஸ்தி விலை இல்லை. அது ஆன்லைனில் தான் பண்ணணும். பாம்பேலேருந்து ஸ்டாக்ஸ் அனுப்புகிறாங்க. எங்கள் வீட்டில் அதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா எங்கள் வீட்டில் பண்ணுறதே நல்லா இருக்கும் போல் இருக்கு, எல்லாம் உப்பு ஜாஸ்தி. அதனால அவங்க வந்து தே மேட் இட் அஸ் ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி புடவைக்கு வந்து இந்த டிசைன் பண்ணுறவங்க விமன் என்டர்பிரினர்ஸ் வந்து இப்போ பிரிண்டிங், இந்த சாரீ பிரிண்டிங் ஆகட்டும், இல்லாட்டினா சில்க் சாரீ வந்து விற்கிறத வந்து எப்படி ஸ்பெஷலைஸ்டாக பண்ணணுங்கிறத ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த இணையம் வந்து இளைஞர்கள் கையில சேஃபா தான் இருக்கு, அவங்க நல்லா பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, அது அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு குமரிராஜன் கடைசியா பேச வராரு. அதான் இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசி பேச்சாளரா வரார். வாருங்கள் குமரிராஜன். மைக் மியூட்டா இருக்கு போல் இருக்கே, கேட்கல. இப்பவும் கேட்கல. இப்ப கேக்குதா? இப்பதான் கேக்குது. ஓகே, நன்றிங்க ஐயா. இந்த இணையம் இப்படிதாங்க ஐயா, எப்பவுமே தேவைப்படுற நேரத்துல காலை வாரிடும். அதோட எடுத்துக்காட்டு தான் இது. ஓ, நீங்க வேர்ல்டு தான் பண்ணீங்களா அப்போ? ஒன்றும் பண்ணலங்க, அதுவே பண்ணிடுச்சு என்ன. சரி. இணையத்தில் சிக்கி சின்னாபின்னமாயிருக்கும் எனதருமை எதிரணியினரே, என்னோடு அதன் உண்மை நிலையை பறைசாற்ற வந்திருக்கும் எனதணியினரே, உங்கள் மனசாட்சியின்படி தீர்ப்பை எங்கள் பக்கம் மிகச்சரியாக தர காத்திருக்கும் எனதருமை நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். எனக்கு இவங்க 3 பேர் பேசுனதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்து, அது ரொம்ப பழைய பாட்டு. தட 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 தடவேன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் சலங்கை கட்டிக்கிட்டு ஆடாத குறையா ஆடி முடிச்சுட்டு போயிருக்காங்க, இணையம் பயனுள்ளது அப்படின்னு. அதற்கு இப்போ நாங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம். சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய சிவகன்னி மேடம், அதாவது எங்களுக்கு இணையம் எப்படியெல்லாம் வாய்ப்பு தருது தெரியுமா? எங்க வீட்டுக்குள்ள எங்களை யாருமே என்கரேஜ் பண்றதில்ல. அதுவே எங்களுடைய வீடியோ எடுத்து நாங்க இணையத்துல போட்டா ஏராளமான லைக்கு கமெண்ட் இதெல்லாம் குமியுது அப்படிங்கிறாங்க. நடுவர் அவர்களே, லைக்கை போட்டு உசுப்பேத்துறதும் கமெண்ட போட்டு கடுப்பேத்துறதும் மட்டும்தான் இந்த காலத்தினுடைய பழக்கமாக இருக்கிறது. இதனால என்ன பயன் சொல்லுங்களேன்? ஒரு கமெண்ட் அவன் இஷ்டத்துக்கு கமெண்ட போட்டு விடுறான். இதனால என்ன காசு கிடைக்கலையே, ஒரு பயனும் கிடையாது நடுவர் அவர்களே. இது இவங்க வந்து இவங்களுக்கு அணிக்காக கெட்டி கொள்கிற சப்பை கெட்டு, அதுதான். அதுக்கப்புறம் நிறைய ஆப்புகள் எல்லாம் எங்களுக்கு உதவியாக இருக்குது. நடுவர் அவர்களே, கூகுள் மேப்பை போட்டா என்னுடைய நண்பன் அவனோட லொக்கேஷன் போட்டா நான் போய் நிக்கிற இடம் சுடுகாடா இருக்குது. பல ஆப்புகள், இந்த ஒரு ஆப்புன்னு இல்லை, பல ஆப்புகள் காணிக்கக்கூடிய அந்த துல்லிய தன்மை அப்படிங்கிறது அதுல இல்லை. அது என்னுடைய சுய அறிவை கொண்டு பயன்படுத்தப்படும் போது மட்டும்தான் அது பிரயோஜனமாவே இருக்குது. இவங்க அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. இன்னொன்னு, ஆமை புகுந்த வீடும் ஆண்ட்ராய்டு புகுந்த வீடும் தயவு செய்து நல்லா இருக்காது நடுவர் அவர்களே. இப்ப இவங்க கையில எல்லாம் இருக்கக்கூடிய இந்த இணையம், ஆண்ட்ராய்டு, இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படிதான். இது கண்டிப்பா நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் இதுல ஜானகி மேடம் வேற வந்து சொன்னாங்க, நடுவர் அவர்களே நாங்க நெடுஞ்சாலையில போனோம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த இளைஞர்கள் தான் உடனடியாக இணையதளத்தின் மூலமா எங்களை காப்பாத்தினாங்க அப்படி இப்படின்லாம். நடுவர்களே, நான் நிதர்சனமான ஒரு கதையை சொல்றேன். நாங்க மதுரையில ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறோம், சரிங்களா? இந்த அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறதுல ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு நாள் ஒரு எதிர்பாராத விபத்து நடந்துட்டு, அந்த அம்மா தவறி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததுல கால் அடிபட்டுடுச்சு. அந்த வீட்டுல கூட இருந்தவங்க, அவங்களுடைய மருமகள் எல்லாருமே ஐயோ அம்மான்னு கத்துறாங்க, கதறாங்க. நடுவர் அவர்களே, மொத்தம் 85 வீடு இருக்கு இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ல. அந்த 85 வீட்டுல 84 வீட்டுல இருந்து ஒரு பயம் வரல. நடுவர், இதே சூழ்நிலை ஒரு வாரம் கழிச்சு ஒரு நல்ல மழை,
சரிங்களா? நல்ல மழை பெஞ்ச நாள்ல அந்த நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. ஒய்ஃபை எவன் வீட்லயும் கிடைக்கல. நடுவர் அவர்களே, அன்னைக்கு அந்த 1/2 மணி நேரத்துல கீழே கூட்டத்தை பார்க்கணும். 85 வீட்டுக்காரன் பக்கத்து பிளாட்ல இருந்து கூட ஆளை கொண்டு வந்து நிக்கான். நெட் என்னாச்சு, நெட் என்னாச்சு? நடுவர் அவர்களே, இவர்களுடைய இணையதளம் உபயோகம்ங்கிறது இப்படிதான் இருக்குது. சல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது, நமக்கு ஒரு யூஸுமே கிடையாது. பக்கத்துல இந்த இணையத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே அதுதானே. ஏதோ நம்முடைய முகம் பார்க்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் இவங்களையெல்லாம் நல்லா பார்த்துக்கணுங்கிறது அதோட அப்ஜெக்டிவ். இதையெல்லாம் விட்டு விட்டு நான் இதை செய்யாம அதை செய்து என்ன பயன்? இதுதான் என்னுடைய மிக சரியான கேள்வி நடுவர் அவர்களே. இது மட்டுமல்ல நடுவர்களே, எங்களுடைய காலங்களில் காதல் அப்படிங்கிறது ஒரு 24, 25 வயது இளைஞனுக்கு ஏற்பட்டது. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? நடுவர்களே, 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன், 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க தங்களுடைய காதலை பரிமாறிக்கொள்கிறார்கள். எப்படி? இந்த இணையம் இது வந்து உண்மையிலேயே பயனுள்ளதா? இது கண்டிப்பா ஒட்டு மொத்தமா நம்முடைய சமுதாயத்துக்கு பெரிய வேட்டு வைக்கக்கூடியது இல்லையா? அப்ப இதனால என்ன பயன்? இதை கேட்டா நாங்க வந்து மஞ்ச கண்ணாடி போட்டு பாக்குறோமா, அவங்கதான் கரெக்டான கண்ணாடி போட்டு பாக்குறாங்களாம். நடுவர் அவர்களே, இதுல எல்லாம் இந்த இணையதளத்துல எல்லாம் வீடியோ போட்டவனுக்கும் அதை உருவாக்கி வச்சவனுக்கும் தான் லாபம். அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவனுக்கும் வாங்குகிறவனுக்கும் முழுமையாக நஷ்டம். இதுல ஜானகி மேடம் வேற கடைசியில அது எங்களுடைய தனிமையெல்லாம் போக்குவது எது தெரியுமா? நாங்க பார்க்கக்கூடிய இன்ஸ்டா ரீல்ஸ் தான். நடுவர் அவர்களே, அதை பார்த்து பார்த்து தான் அவனுக்கு மனநோயே வந்துச்சு. அமெரிக்கால டொனோவன் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு 14 வயது பையன் 2023ல அந்த வீடியோவை பார்த்து பார்த்து அது சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி கேட்டு நடந்ததுனால தன்னுடைய தாயை கொலை செய்கிறான். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட நிலைக்கு அந்த இணையதளம் அவனை தள்ளி கொண்டு போயிருக்குது. அந்த மனநோய்க்கு ஆளாக்குவதே இணையதளம் தான். ஆனா அதை விட்டுக்கிட்டு அதுதான் இவங்களுக்கு அந்த இன்ஸ்டா தான் மனநோயிலிருந்து விடுதலை கொடுக்குதான். எனக்கு அது என்னன்னே புரியல நடுவர்களே. வியர்க்கும் வரை, நீங்க அழகா சொன்னீங்க, வியர்க்கும் வரை விளையாடியது அந்த காலம். ஆனா இன்னைக்கு பேட்டரி சார்ஜ் தீரும் வரை ஆன்லைன்ல விளையாடுவது இந்த காலம். இதனால என்ன பயன்? இந்த விளையாட்டுனால என்ன கிடைக்குது? நடுவர் அவர்களே, வியர்க்காத போது மனிதன் அந்த குழந்தை பருவத்தையே இழக்கிறான். எவ்வளவு பெரிய இழப்பு! அந்த ஆன்லைன் கேம்னால என்ன பயன்? அதை மட்டும் சொல்லுங்களேன். ஆன்லைன்ல அதே மாதிரி ரம்மி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. இதை எல்லாரும் விளையாடினாங்க. இதனால் இழந்த குடும்பங்கள் எத்தனை! எவ்வளவு ரூபாய் சாதாரண மனிதனுடைய சட்டை பையிலிருந்து புடுங்கப்பட்டது. இவங்க வந்து இணையதளம் வந்து இவங்களுக்கு நல்ல விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குதான். ஆன்லைன்ல பார்த்து யூடியூப்ல பார்த்து எல்லாரும் விளையாடுறாங்களாம், எல்லாரும் கத்துக்கிறாங்களாம். எங்க மேடம் கத்துக்கிறாங்க? நிதர்சனம் அப்படி இல்லை என்பதை ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள் அப்படின்னு தான் எங்களுடைய கேள்வி. அதுக்கப்புறம் இணையத்திலிருந்து ஆங்கிலம் படிச்சுக்கலாமா? இது வந்து அநேகமா திவாகர் ப்ரோ சொன்னதுன்னு நினைக்கிறேன். இணையத்திலிருந்து ஆங்கிலம் படிச்சுக்கலாம். நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர்களிடம் ஒரு பேப்பரையும் ஒரு பெண்ணையும் கொடுத்து ஒரு 10 தமிழ் வார்த்தை 10 ஆங்கில வார்த்தையும் கொடுங்க, அதை பிழை இல்லாமல் எழுத சொல்லுங்க பாப்போம். இந்த இணையத்துல டைப் பண்ணி ஒட்டு மொத்தமாக அவர்களுடைய அந்த சுய சிந்தனையே போயிடுச்சு. எல்லாத்துலயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேங்கிறத கூட கேன்னு எழுதி ஸ்மைலி பண்றத சிம்பிளா போட்டு அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாத சூழ்நிலையில இருக்கிறோம். யூனிவர்சல் ஸ்பெல்லிங் எனக்கு மறந்து போச்சுங்க. கரெக்ட். UNIVER நான் படிச்சது போய் UNIVER தான் வருது. கரெக்ட். அதனாலதான் நாங்க சொல்றோம் நடுவர்களே, நீங்க கரெக்டா எங்க பக்கம் வந்துட்டீங்க. எங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பையும் சொல்லிட்டீங்கன்னா எங்களுடைய வாதம் ரொம்ப எளிமையாயிரும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு பிரச்சனை. வாசிப்பு அப்படிங்கிறதே இழந்து போயிட்டோம். வீடியோ பார்க்குறோம், 30 செகண்ட் வீடியோ பார்த்து நம்மளால 1 மினிட் வீடியோவை கூட நம்மளால பார்க்க முடியல. அப்போ நம்முடைய ஆழ்ந்த வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது அத்து போச்சு. என்னுடைய வாசிப்பு அத்து போனதுனால் என்னுடைய சிந்தனையும் அத்து போச்சு. எனக்கு தெரிஞ்ச எழுத்து பிழையும் போச்சு, எல்லாம் போச்சு. பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இணையத்தால் ஒரு பயனும் இல்லை அப்படிங்கறது ஆணித்தரமான வாதம். இவங்க எல்லாம் பேனாவே காணாம போயிடும். உண்மையிலே நடுவர் அவர்களே, சட்டையவே கலத்திட்டு விட்டுருவாங்க, அந்த லெவல்ல இருக்குது. இவங்க சொல்கிற பயன் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் தான். இதை விட
ஏற்படுகிற பாதிப்புகள் இருக்கு இல்லையா, அதுதான் அதிகம். அதையெல்லாம் மனதில் கொண்டு மிக சிறப்பான தீர்ப்பை எங்கள் பக்கம் தர வேண்டும் என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசியிருக்கிறார் ஆண்டனி ராஜன் அவருக்கு. நல்ல ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இவர் சொன்ன சில விஷயங்கள் பார்க்கறச்சே இணையம் வந்து ஒரு மனுஷனை எப்படிலாம் வந்து சைபர் கிரைம் எல்லா விஷயமும் நான் பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் நானே எனக்கு ஸ்டேட் பேங்க்ல ஏதோ ஒரு மெசேஜ் வந்துன்னு தொட்டேன், டப்புன்னு இருந்த பணம் காலி ஆயிடுச்சு. அதே மெசேஜ் என் பையனுக்கு வந்தது. நான் பையன்கிட்ட சொன்னேன், எனக்கு வந்த மாதிரி உனக்கு மெசேஜ் வந்திருக்கேன், கம்முன்னு இருப்பா, எனக்கு ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட்டே கிடையாது, எனக்கு மெசேஜ் அனுப்புறான்னா அது ஃப்ராடுன்னு தெரியாத உனக்கு அப்படின்னு நான் பாருங்க. அப்பதான் எனக்கே உரைச்சது. அதாவது நம்மளுடைய மூளையை வந்து சிந்தனையை வந்து சிந்தனைய சிந்திக்கிற சக்தியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வருது இந்த இணையம் அப்படிங்கிறதுல ஆணித்தரமா பேசியிருக்கிறாரு. அதுக்காக இணையம் வந்து அப்படியே கெட்டதுன்னு நான் சொல்ல முடியாது. இணையம்ங்கிறது நல்லதுலும் இருக்கு, கெட்டதும் இருக்குங்க. அது எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நான் வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிசிக்கலா 2000 கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அப்படியே விட்டு போச்சு. ஜஸ்ட் லைக் தட் அந்த ஃபேஸ்புக்ல பார்க்கறச்சே எனக்கு ஒரு லிங்க் கிடைச்சது. அது மூலமா ஒரு 14 நாள் இப்போ ரீசெண்டா அந்த கோர்ஸை வந்து திரும்ப ஃப்ரீயா கத்துக்கிட்டு இப்போ நான் வீட்டில் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ இணையத்துல நம்ம நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குங்கிறச்சு அதில் எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து தான் அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த ஃபேஸ்புக் மூலமா எனக்கு ஆக்சுவலா ஒரு நண்பர் வந்து எப்படி இதுவானான்னு பாருங்க. அவர் வந்து நான் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு ஒரு தடவை ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன். அப்போ கேரளாலேருந்து ஒரு டிரைவர் தான் என்னை வந்து டிராப் பண்ணாரு. அவங்களே வந்து அழைச்சிட்டு போயிடுவாங்க, அவங்களே திரும்ப கொண்டு விடுவாங்க. அப்போ அந்த டிரைவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நான் கேரளாவில் இருக்கேன் சார், கார் ஓட்டுவேன், அதனால் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். எப்படிங்க வந்தீங்க அப்படின்னா, இப்போ அவர் சொன்னார், ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க சார், அதை பேஸ் பண்ணி பார்த்து ஆன்லைனில் இன்டர்வியூ எடுத்தாங்க சார், அதுக்கப்புறம் இங்கே வர சொன்னாங்க, வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சார், இப்போ தான் வந்து ஒரு 1 month ஆகுது சார் அப்படின்னாரு. அப்போ இணையம் வந்து வாய்ப்புகள் நிறைய கொடுக்குது, அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. இணையம்ங்கிறது நான் எப்படி தெரியுமா, யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டில் ரேடியோ இருக்குன்னா ஃபுல்லா ரேடியோவை கேட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தானே கேட்குறீங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் வந்தால் கொஞ்சமாக தானே படிக்கிறீங்க. அதுக்கெல்லாம் வந்து நீங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஏன் உங்க மொபைல்ல நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுக்க முடியாது அப்படிங்கறத என்னோட கேள்வி. என்னுடைய நண்பர் கள்ளழகர்னு பேர், இஸ் அ டாக்டர், லயன்ஸ் கிளப்ல பெரிய போஸ்ட்ல இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு, கரெக்டா ராத்திரி 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தான் ஆன்லைன்ல இருப்பார். ஸோ எங்களுக்கு அவர்கிட்ட ஏதாவது தகவல் வரணும்னா அந்த நேரத்தை மட்டும் பயன்படுத்துவோம். ஸோ அந்த நேரத்துக்கு அவர் பதில் போடுவார். ஆனால் ஃபேஸ்புக்கை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, எங்கெங்க போறாரு, என்னென்ன ட்ரைனிங்ஸ் எடுக்கிறாரு அப்படிங்கிறத போடுறச்சே அவர் போடுற சில டெமான்ஸ்ட்ரேஷன் ஐஸ் பிரேக்கர்லாம் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறச்சு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த இணையம்ங்கிறது டபுள் எட்ஜ்டு வெப்பன். இவங்க 2 பேருமே 2 அணிலையுமே பேசின ஒரு விஷயம் இதுதான். இது வந்து 2 பக்கமும் ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம், இதை பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸ்டிராய்டு மெடிசன்ஸ் வந்து யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, உடம்புல நமக்கு ஒரு வியாதி வந்து ரொம்ப இதுவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டிராய்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்டிராய்டுங்கிறது வந்து டபுள் எட்ஜ்டு வெப்பன். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஜாஸ்தி கொடுக்கக்கூடாது, கம்மியாக தான் கொடுக்கணும். அப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அந்த மெடிசன் கொடுத்தீங்கன்னா சுகர் வேல்யூ ஷூட் ஆயிடும். அப்போ டேப்பர் பண்றச்சே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. நம்ம ஒரு ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா நீங்க எவ்வளோ ஸ்ரத்தையா உங்க ஷூவை பாலிஷ் பண்ணிட்டு உங்க பேண்ட் ஷர்ட் எல்லாம் அயன் பண்ணிட்டு எடுத்துட்டு போய் உங்களுக்கு பர்சனலா நீங்க கொடுக்குற கேரை மொபைலுக்கு நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்வியா நான் வைக்கிறேன். இன்டர்நெட்டோ இல்லை இணையமோ அது வந்து நம்ம கூட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அதுதான் நமக்கு அடிமையா இருக்கணுமே தவிர்த்து நம்ம அதுக்கு அடிமையாக கூடாது. அப்ப என்ன பண்ணணும், செல்ஃப் டிசிப்ளின், அதாவது சுய கட்டுப்பாடோட நம்ம இணையத்தை பயன்படுத்தணும்னு வச்சுங்களேன், அது நிச்சயமா நல்ல ஒரு விஷயமா தான் இருக்கும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், ஃபாரின்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா அங்க வந்து டெத்து வந்து கடன் தொல்லையில யாராவது சாகுறாங்களா? ஆனா இந்தியாவில பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கார்டை வச்சுட்டு நம்ம வாங்கின்னு சருன்னு கிழிக்கிறோமே தவிர்த்து அதுக்கு பே பண்ற கெப்பாசிட்டி நமக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ சுய அறிவு, சுய சிந்தனை இதோட செயல்பட்டோம்னு வச்சுங்களேன், இணையம் வந்து நல்லதுன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஆனா அதை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள் அதுல உள்ள விழாம
எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்திக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல இது வந்து உள்ள இழுத்துறோம்னா டக்குன்னு வெளியில வர தெரியணும். அப்ப இளைஞர்கள் என்ன பண்ணணும்னா, இதை மட்டுமே நம்பாம, இணையத்தை மட்டுமே நம்பாம, நம்ம குமரிராஜன் சொன்ன மாதிரி புஸ்தகத்தை படிக்கிறது, எழுதுறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா கூட போறோம். அதையுமே நீங்க மொபைல்ல பண்ணுங்களேன். யாரும் வேணாம், என்ன சொல்றாங்க? ஒரு கவிதை எழுதுறீங்களா, இங்கிலீஷ்ல எழுதுங்க, அதுலயே கூகுள் கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எழுதுறது கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறது ஸ்பெல்லிங் வச்சு நீங்க எழுதலாம். அதே மாதிரி தமிழ்ல எழுதணும்னு ஆசைப்படுறீங்களா, எழுதுங்க. பேப்பர்ல எழுதுங்க, படிங்க. இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் நமக்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன், உங்களுடைய இணையத்துல நீங்க ஸ்பெண்ட் பண்ற நேரம் குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இணையத்தை மட்டுமே நம்பாம, இணையத்தோட சேர்த்து இணைஞ்சு வாழ்ந்தோம்னா, மற்ற விஷயத்தையும் சேர்த்து உறவினர்கள்ட்ட பேசுறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதாகட்டும், இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் கொஞ்சம் கொஞ்சமா நேரம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறச்சு இந்த இணையத்தினுடைய நம்ம இணையத்தினோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். காலையில எழுந்த உடனே எனக்கு வந்து பேப்பர் படிக்கலைன்னா அந்த நாள் பொழுது போகாது. அதனால என்ன பண்ணுவேன், எங்க இருந்தாலும் பேப்பர் தேடி கண்டுபிடிச்சு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு தான் பார்ப்பேன். ஏன்னா பேப்பர்ல வரக்கூடிய செய்திகள் ஓரளவுக்கு உண்மையா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு 4 நாளா நம்மளை எவ்வளவு டெரர்ல வச்சாங்க. தோ வந்துருவாருன்றாங்க, தோ இல்லைன்றாங்க, தோ வந்துருவாருன்றாங்க. ஸோ நம்மள அந்த இணையம் வந்து அந்த நம்மளை அப்படியே டெரர்லயே வச்சு அடுத்து என்ன பண்ண போறாங்க, அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி செய்திகள் வந்து நம்ம தலைக்கு ஏத்திக்காம, நம்ம வந்து இணையத்துல வரக்கூடிய இணையத்துல ரொம்ப நீங்க இன்வால்வ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதனால அதை ஒரு நண்பனா வச்சு பழகுங்க. ஆனா எங்க நிறுத்துறோமோ அங்க நிறுத்துறதுக்கு உண்டான மனப்பக்குவம் வந்துருச்சுன்னா இளைஞர்கள் இணையத்துல நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத தீர்ப்பா பதிவு பண்றேன். வாய்ப்புக்கு நன்றி. ஓவர் டு கோஆர்டினேட்டர். ஃபீட்பேக். தேங்க்யூ. அருமையான ஒரு தீர்ப்பு, அருமையான ஒரு நிகழ்ச்சி. பங்கு பெற்ற அனைவருக்குமே நன்றி. இது பின்னூட்டத்திற்காக இப்போதைக்கு ஓப்பன்ல விடலாம். யார் பேசணும்னு நினைக்கிறாங்களோ பேசலாம். வீரசேகரன் சார் வணக்கம். வாங்க சார். யாரும் பேசுறாங்க ஐயா, பேசட்டும். நீங்க பேசுங்க. உங்களுக்கு அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துகளும். மிக பல செய்திகளை இன்ற இரு தலைப்புல இருபெரும்